அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா. கண்ணியத்திற்கும் மிக மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, நம்முடைய மூத்த உலமா பெருமக்களுடைய வரிசையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு ஹஜரத்மார்களும் அவரவர்கள் பேச வேண்டிய விஷயங்களை அருமையான முறையிலே, அரசியலை எப்படி பேசுவேன் என்று கேட்பவர்கள் தான் உண்மையிலே யார் தனக்கு தெரியாது என்று நினைப்பதுதான் தெரிவதனுடைய ஆரம்பம் என்ற வகையிலே ஹஜரத் அவர்கள் தெரியாது என்று சொல்லுவார்களே தவிர இன்றைய நாட்டு நடப்பை சொல்லுவதற்கு அவர்களுக்கு மிக தெளிவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆகையினாலே நல்ல விஷயங்களை சொன்னார்கள். இந்த தீவிரவாதங்கள் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? தீவிரவாதத்தை விட வேண்டுமே தவிர வாதத்தை விட வேண்டும் என்று சொல்லவில்லை. அதான் கடைசியில் அது சொன்னாங்க, இன்னல் இஸ்ஸத்தில் இல்லாஹி வலி ரசூலில் முஃமினீன். இது நம்முடைய வாதம். இது ஆனால் அந்த வாதத்தை எப்படி முன்வைக்க வேண்டும் அதையும் இன்ஷா அல்லாஹ் நேரக்குறைவின் காரணமாக அவர்கள் விட்டுவிட்டார்கள் சொல்லுவார்கள். எனக்கு நம்முடைய உலமா பெருமக்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு சட்டத்தில் முரண்பாடா, சரியான ஆய்வு செய்வோம். சட்டத்தில் முரண்பாடா என்று கேள்விதான் இது. முரண்பாடு என்று சொன்னால் அது எதற்கு சொல்லுவது? முதலிலே ஒரு விஷயத்தை பற்றி விளக்குவதற்கு முன்னாலே, எப்படி இஸ்மு ஃபேல ஹர்ஃப் என்பதை விளக்குவதற்கு முன்னாலே இஸ்முக்கு தாரீஃப், ஃபேலுக்கு தாரீஃப், ஹர்ஃபுக்கு தாரீஃப், இது சொல்றது பழக்கம். அதுபோல சட்டம்னா என்ன, அதுக்கும் தாரீஃப் வேணும். முரண்பாடுண்டா என்ன, அதுக்கும் தாரீஃப் வேணும். முரண்பாட்டுக்கு தாரீஃப் சொல்றதுக்கு முன் சட்டம் தெரியும். முரண்பாடு என்று சொன்னால் அதில் ஒன்று இருக்கிறது இஹ்திலாஃப், இன்னொன்று இருக்கிறது ஹிலாஃப். ஷரியத்தில் இஹ்திலாஃப் இருக்கிறதை தவிர ஹிலாஃப் எங்கேயும் இல்லை. ஹிலாஃபாக இருக்கிற இவர்கள் தான் ஹிலாஃபாக இருக்கிறார். இஹ்திலாஃப் இருக்கிறதே அது இஹ்திலாஃபுடைய புனியாதிலே வருகிறது. இஹ்திலாஃப் தான் இஹ்திலாஃபுக்கு காரணமாகிறது. எப்படி உறவுதான் பிரிவுக்கு காரணமாகிறது. தஸவுஜ் தான் வீட்டிலே தனஃபுருக்கும் காரணமாகிறது. தஸவுஜ் இருக்கிற காரணத்தினால் தான் வீட்டிலே தனஃபுர் வருகிறது. அது பெஸாஹிர் தனஃபுர், ஆனால் ஹகீகத்திலே அந்த தனஃபுருக்கு பிறகு, அதாவது அந்த ஊடல், தனஃபுர் என்று சொன்னால் ஊடல் என்று அர்த்தம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அது மனஸ்தாபம் இல்லை, அந்த மனஸ்தாபம் அன்பின் அடிப்படையில் உருவாகிறது. அதனால இப்ப தேவையில்லை தான். ஆனாலும் கூட வீடுகள்ல பிரச்சனைன்னு சொல்றமே, கணவன் மனைவிக்கு இடையில, அந்த பிரச்சனை தான் வீட்டினுடைய உஜூதுக்கே காரணம். அந்த பிரச்சனை மட்டும் இல்லாம இருந்தால் அந்த வீடா இருக்காது. நீ இவர் பாட்டுக்கு சன்னியாசம் போயிடுவார், அவ பாட்டுக்கு தலாக்கு வாங்கிட்டு போயிடுவா. எதுக்கு வீட்டுல இருக்கணும்? அந்த பிரிவு தான் உறவுக்கு காரணமாகிறது. அதே போல நம்முடைய மதாஹிபுக்கு இடையில இருக்கிற இஹ்திலாஃப் இருக்கிறதே, அது ஹிலாஃப் இல்லை, இஹ்திலாஃப். இஹ்திலாஃப் வருவதற்கு காரணம் இஹ்திலாஃப். ஒன்றாக இருக்கிறோம், ஆகையினால் தான் அங்கே பேதம் வருகிறது. இஹ்திலாஃப் என்றால் ஒன்றாக இருக்கிறோம், நாம் ஷரியத்திலே ஒன்றாக இருக்கிறோம். ஹஜ்ரத் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சபீல் என்றால் என்ன? இது போன்ற ஆராய்ச்சி தான் இன்றைக்கு தேவை. சபீல் என்ற வார்த்தை குர்ஆனிலே எங்கெங்கே வருகிறது, எந்தெந்த அர்த்தத்திலே வந்திருக்கிறது? குர்ஆனை வெறும் ஓதுவது என்ற பெயரில் ஓதாமல் குர்ஆனை படிப்பது. எப்படி ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அதிலிருந்து ஒரு விஷயத்தை கிரகிக்கிறோம் அல்லவா, அதே போல குர்ஆனிலிருந்து ஒரு விஷயத்தை கிரகிக்கிற தோரணையில் குர்ஆனை படிக்க வேண்டும். இன்று நாம் அதிலிருந்து வெகு தூரம் சென்று விட்ட காரணத்தினால் தான் இன்னைக்கு குர்ஆன் ஓதுனதல்ல. சரி, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு, 2 ஜுசு, 5 ஜுசு ஓதுறவர்கள் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சவாப் இருக்குதுங்கிறது வேற. குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் அதே நேரத்தில் ஆராய்ச்சிக்குரிய கருவியாகும். ஹதீஸ் எல்லாம் குர்ஆனிலிருந்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் எல்லாம் குர்ஆனிலிருந்து வருகிறது. குர்ஆனுக்கு அப்பாற்பட்ட எதுவும் இல்லையே. ஜமீஉல் இல்மி ஃபில் குர்ஆன் வலாக்கின் தகாஸர அன்ஹு அஃஹாமுர் ரிஜால். எல்லா இல்மும், இனி கியாமத் வரை வரக்கூடிய எல்லா இல்மும் குர்ஆனில் இருக்குதுன்னு சொல்றமே, நமக்கு அந்த இல்மு எங்கிருந்து தெரியுது? கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். எனக்கு தெரியல இது வரைக்கும். நான் உள்ளதை சொல்றேன். இல்மு அப்படி ஒண்ணு நமக்கு அதிலிருந்து நேரடியாக கிடைக்கிறதாக தெரியல. ஃபிக்ஹுடைய மசாயில் முரத்தபா தத்வீன் செய்யப்பட்டிருக்கலாம், அதே போல சில விஷயங்கள் தத்வீன் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அக்கறை கொண்டு குர்ஆனை தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்க முடியும். குர்ஆனிலிருந்து நாமே விளக்கம் சொல்ல முடியும்.
எப்படி விளக்கம் சொல்லணும்? சுய விளக்கம் தான். ஷரியத்தினுடைய புனியாதுக்கு கட்டுப்பட்டு விளக்கம் சொல்லணும். ஷரியத்தினுடைய அடிப்படைக்கு கட்டுப்பட்டு விளக்கம் சொல்லணும். ஷரியத்தினுடைய மன்ஷுக்கு கட்டுப்பட்டு விளக்கம் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு கட்டுப்பட்டு விளக்கம் சொல்லணும். அந்த விளக்கம் இனியும் வந்து கொண்டே இருக்கு, முடிஞ்சு போயிரல. ரூஹுல் மானியோட விளக்க முடிஞ்சு போயிரல, கஷ்ஷாஃபோட விளக்க முடிஞ்சு போயிரல, அதே போல தஃப்சீர் ஃபக்ருத்தீன் ராஸியோட தஃப்சீர் முடிஞ்சு போயிரல. இன்றைக்கும் தஃப்சீர் எழுதலாம், இனி என்றைக்கும் தஃப்சீர் எழுதி கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு தஃப்சீர்காரர்களும் எழுதியவர்கள் அவரவர்களுடைய தோரணையிலே தஃப்சீர் எழுதி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் 2000 அதாவது 2000வது வருஷத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். 21வது நூற்றாண்டிலே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தோரணைக்கு ஏற்றவாறு நம்மாலே தஃப்சீர் எழுத முடியும். நமக்கு அல்லாஹ் அந்த அறிவு தந்திருக்கிறான். ஆனால் பிரயோகப்படுத்துகிற வழியை நான் குற்றம் சொல்வதாக இருந்தால், மதரசாக்காரர்கள் கோவித்துக் கொள்ளாமல் இருந்தால், இந்த மதரசாக்கள் அந்த வழியை நமக்கு முழுமையாக காட்ட தவறிவிட்டது என்று நான் சொல்லுவேன். ஆனால் மதரசாக்களுக்கு அந்த வழிகாட்டுவதற்குரிய வழி காட்டப்படவில்லை. அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. எனவே நான் சொல்ல வருகிற விஷயம், இஹ்திலாஃப் என்று சொன்னால், இஹ்திலாஃபிலே 3 வகையான இஹ்திலாஃப் இருக்கிறது. சட்டத்தில் முரண்பாடா? கேளுங்கள், முரண்பாடு 3 வகையாக இருக்கிறது. ஒன்று குல்லியாத்திலே முரண்பாடு. குல்லியாத்திலே முரண்பாட்டில் என்ன? உதாரணமாக, உலகத்திலே இந்த காயினாத்துக்கு ஒரு காலிக் இருக்கிறான், இந்த காயினாத்துக்கு ஒரு மாலிக் இருக்கிறான், இந்த காயினாத்துக்கு ஒரு முதப்பிர் இருக்கிறான். முதப்பிரு சமாவாத்தி வல் அர்த், பதீஉ சமாவாத்தி வல் அர்த் ஒருவன் இருக்கிறான். அவன் இல்லாமல் இந்த சூரியன் இத்தனை மணிக்கு இந்த நேரத்துக்கு தினந்தோறும் உதயமாகிறது யாரால்? இந்த நட்சத்திரங்கள் தன்னுடைய அமைப்பிலிருந்து ஒரு அனுப்பிரமான அளவு கூட மாறாமல் நின்று கொண்டிருக்கிறதே அன்று முதல் இன்று வரை, அது யாரால்? சந்திரன் அன்று முதல் இன்று வரை அப்படியே காட்சி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அறிவும் ஞானமும் மாற மாற நீங்கள் மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தவிர, சந்திரன் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்திலே எப்படி உதயமானதோ அதனுடைய வளர்பிறை தேய்பிறை இன்றைக்கும் அப்படித்தானே இருக்கிறது. அதனுடைய பௌர்ணமி அமாவாசை இன்றைக்கும் அப்படித்தானே இருக்கிறது. உங்களுடைய அறிவு கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாமே தவிர, சந்திரனுடைய வளர்ச்சியும் தேய்மானமும் அன்றைக்கும் மாறவில்லை, நேற்றும் மாறவில்லை, இன்றும் மாறவில்லை, நாளையும் மாறவில்லை. ஏதாவது ஒரு பொருள் தானாக சரியாக ஓடிக்கொண்டிருக்க முடியுமா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் ஒரு பொருளை காட்ட முடியுமா? எனவே உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் புத்திசாலிகள், அவ்வளவு பேரும் சொல்லுகிறார்கள், இந்த வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனை, மண்ணை, தண்ணீரை, நெருப்பை, காற்றை, என்னை, உங்களை, உலகத்தாரை படைக்கிற ஒருவன் இருக்கிறான், அதை பாதுகாக்கிற ஒருவன் இருக்கிறான் என்று உலகம் அனைத்தும் ஒத்துக்கொள்ளுகிறது. யாராவது ஒத்துக்கொள்ளாத நாத்திகர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உமர் ஃபாரூக் சொல்லுவது போல, இந்த புரோகிதர்கள் பிடுங்கி தின்கிறார்கள் என்பதற்காக, புரோகிதத்தை ஒழிப்பதற்காக ஆண்டவனையே ஒளி என்று சும்மா சொன்னார்களே தவிர, அவர்களுக்கே தெரியும் அவர்களே ராமசாமி தான் சொன்னாரு. என் பேர் ராமசாமி தான், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் தான், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். இந்த பண்டாரங்கள் ஜனங்களை, பொது ஜனங்களை ஏமாத்தி திங்கிறானுங்களே, அதை ஒழிக்கிறதுக்காகத்தான் நான் சாமி இல்லைன்னு சொன்னேன், நான் ராமசாமி தான் சொன்னேன். நான் வெட்டி வச்சிருக்கிறேன், கட்டிங்க இருக்கு, சமீபத்தில் வந்தது. அதனால நாத்திகன், உண்மையான நாத்திகன் உலகத்தில் இன்னும் பிறக்கவும் மாட்டான். அவனுக்கு ஒரு சமயத்தில் அந்த உடல் முறுக்கு இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் சாமி இல்ல, கடவுள் இல்ல, கடவுளை படைச்சவன் மடையன்னு சொல்லுவான். ஆஹா, இது சொன்ன நாம் மடையன்னு அவனுக்கு ஒரு நேரம் வரும்போது விளங்கும். எப்ப கைகால் இழுத்துக்கும், பக்கவாதம் அடிச்சிடும், மூளை வேலை செய்யாது, கைகால் வேலை செய்யாது, படுத்த படுக்கையில் இருப்பான், யூரினுக்கு ஒரு டியூப் பாட்டில் வச்சு தூக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பான்ல, அந்த மூத்திரத்தில் அல்லாஹ் தெரிவான். அவனுக்கு விளங்க, அப்ப விளங்க இந்த மூத்திரம் எப்படி வருது, இது நின்று போனா என்ன ஆகுதுன்னு யோசிக்கும் போது, இவ்வளவு காலம் நமக்கு யோசனையே இல்லைங்களே. என்னங்க அல்லாஹ் புரியறதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை. பகல்ல எத்தனை தடவை பீஷாப்புக்கு போறோம்? நினைச்சா பீஷாப்பு போயிடறோம். ஒரு நாளைக்கு 5 தடவை போறவங்க இருக்கிறாங்க, 6 தடவை போறவங்க இருக்கிறாங்க, 7 தடவை போறவங்க இருக்கிறாங்க, 8 தடவை போறவங்க இருக்கிறாங்க. அதை விட கூடுதலும் இருக்கு. குறைஞ்சபட்சம் சாதாரணமா 5 இருந்து 7 தடவை சாதாரணமா போறோம் பகல்ல. இது அதாவது ஏறக்குறைய 8-10 மணி நேரத்துல 6-7 தடவை போறோம். இதே ராத்திரியில படுத்துறோம், ராத்திரி 10 மணிக்கு படுத்துறோம், காலையில 5 மணிக்கு தான் பீஷாப்பு போறோம். இடையில ஏன் பீஷாப்புக்கு வரல? முழிப்பு வரலங்கிறதுனால இல்ல, பீஷாப்பு வந்தா முழிப்பு வந்துடும். முழிப்பு வராதனால பீஷாப் வரலங்கிறது இல்ல, பீஷாப் வராதனால முழிப்பு வரல. அல்லாஹ் பீஷாப்பை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அந்த கிட்னி இருக்கு, கிட்னியில லட்சக்கணக்கான துவாரங்கள்ல இருந்து அது அப்படியே ஒழுகிட்டே இருக்குது. அதுதான் பீஷாபா தேங்குது, பையில பிளாடர்ல போய் தேங்குது. அந்த பீஷாப் ஒழுகிறதே ராத்திரிக்கு யாராவது ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும். பார்த்து தான் விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க, அந்த கிட்னியில இருந்து வரக்கூடிய பீஷாப் இரவில் குறைந்து விடுகிறது, அளவு குறைஞ்சிருது. அதனால பீஷாப் வர்றது இல்லை.
நமக்கு தெரியுமா பீசா பகல் அதிகமா வரணும், ராத்திரில கம்மியா வரணும், நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், இடைஞ்சல் வந்துடும், அதனால பீசா கம்மியா வரணுங்கிறத நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ஆட்டோமேட்டிக் சக்தி வேலை செய்கிறது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக் இல்ல. எப்ப இவர் பெரியவரா இருக்கலாம், இவருக்கு பீசா அன்கண்ட்ரோல் ஆகும் போது தெரியும் இந்த பீசாப்பை கண்ட்ரோல் பண்ணி ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான் என்று தெரியும். எனவே சகோதரர்களே, உலகத்திலே ரப்பு இல்லை என்று சொன்னவர் எல்லாம் யாருமே உண்மை இல்லை, ரப்பு இருப்பது வாஸ்தவம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த குல்லியத்திலே இக்திலாஃப் இருக்கிறது. ஒரு ரப்பா, 2 ரப்பா, 3 ரப்பா, 7 ரப்பா, 360, 460, இதுதான் குல்லியாத்த அடிப்படை ஒத்துக்கொண்டாலும் கூட அந்த குல்லியாத்திலிருந்து பிரிகிற அடிப்படை குல்லியில வித்தியாசம் இருக்கிறது. இது ஒரு இக்திலாஃப், குல்லியாத்தில் உள்ள இக்திலாஃப் ஒன்று. இரண்டாவது ஜுஸியாத்தில் இக்திலாஃப். ஜுஸியாத்தில் இக்திலாஃப் என்ன, குல்லியாத்துல ஒண்ணு நம்ம ஒத்துக்கிட்டோம், அல்லாஹ் ஒன்னு ஒத்துக்கிட்டோம், ரசூல் ஒன்னு ஒத்துக்கிட்டோம், குர்ஆன் ஒன்னு ஒத்துக்கிட்டோம், ஹதீஸ் ஒன்னு ஒத்துக்கிட்டோம், எல்லாம் ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கொண்டதற்கு பிறகு சில ஜுஸி மஸலாக்களில் இருக்கு ஒருவருடைய கண்ணோட்டம் இது, இன்னொருவருடைய கண்ணோட்டம் இது. நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். உதாரணமா, சிஹர் இருக்கா இல்லையா? சிஹர் இருக்கா இல்லையா? சிஹர் இருக்குன்னு அநேகமா நம்ம எல்லாரும் சொல்லுவோம். காரணம் என்ன? குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத். சரி, ஆனா குர்ஆன்ல பாருங்க, வஸஹரு பிஅயுனின் நாசி, அவர்கள் மனிதர்களுடைய கண்களை கட்டி போட்டு விட்டார்கள். இது கண்களுக்கு போடுகிற திரையை தவிர உண்மையில் சிஹர் இல்லை என்று இந்த ஆயத்துல தெரியுது. வஸஹரு பிஅயுனின் நாசி வஸ்தர்ஹபூஹும், அவர்கள் வெறும் பயம் காட்டினார்கள், வெறும் படம் காட்டினார்கள். வஸ்தர்ஹபூஹும், தர்ஹீப் என்றால் ஆர்வம் உண்டாக்குவது, தர்ஹீப் என்றால் பயமுறுத்துவது. வஸ்தர்ஹபூஹும், அவர்கள் பயமுறுத்தினார்களே தவிர உண்மை அல்ல. வஸஹரு பிஅயுனின் நாசி. தயவு செய்து இதுக்கு பிறகு இதனுடைய தஃப்சீர்கள் அவசியம் பார்க்கணும். நான் உங்களை போய் பார்க்க சொல்றதுக்கு நான் அப்படி ஆள் இல்லை. ஆனா கூட நான் பார்க்க வேண்டிய பார்க்கணும்னு நான் உணர்றதுனால சொல்றேன், எல்லாரும் பார்க்கணும். வஸஹரு பிஅயுனின் நாசி, அவர்கள் தஸ்ஹீர் செய்தார்கள், அப்படி காட்டினார்கள். சரி, வயுஹய்யிலு இலைஹி அன்னஹா தஸ்ஆ. இதே மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸால அந்த கயிர்களையும் அந்த அசாக்களையும் போட்ட உடனே யுஹய்யிலு இலைஹி, மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி கற்பனை தோற்றம் தந்தது. அன்னஹா, அந்த கயிறும் அந்த அசாவும், தஸ்ஆ, அது நெளிகிறது என்று அல்லாஹ்வே சொல்றா. யுஹய்யிலு, கற்பனை தோற்றம், உண்மை இல்லைங்கிறான். வர எப்படி சேகர் இருக்குன்னு சொல்றீங்க? எனவேதான் முஅத்தஸிலாக்கள் அந்த காலத்திலேயே இன்னைக்கு அந்த முஅத்தஸிலாக்களுடைய வம்சாவளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது முஅத்தஸிலாங்கிற பேர்ல இல்ல, வேற பேர்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க சேஹர் என்று ஒன்று கிடையாது. பலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைசு அத்தா, சாஹிர் எந்த காலத்திலும் வெற்றி பெற்றது கிடையாது. ஏன் வெற்றி பெற்றது கிடையாது? அவனுடைய சேஹர் உண்மை அல்ல. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு. இப்ப சொல்லுங்க, இது நியாயமாப்படுதா இல்லையா? ஸஹரு பிஅயுனின் நாஸி வஸ்தர்ஹபூஹும் அமா யுஹய்யிலு இலைஹி அன்னஹா தஸ்ஆ. இந்த மாதிரி இன்னும் சில ஆயத்துகள் இருக்கு. அதன் மூலமாக தெரியுது சேஹர் என்பது ஒன்று கிடையாது, வெறும் கற்பனை, கண்கட்டி வித்தை. ஸஹரு பிஅயுனின் நாஸி, அவர்கள் கண்கட்டி வித்தை செய்தார்கள். ஒரு ஆள் இருந்தார் பங்களாதேஷில் சமீப காலத்தில். அவருடைய கண்கட்டி வித்தை என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய எருமை கொண்டு வந்து நிறுத்திடுவார். எருமை கொண்டு வந்து நிறுத்திட்டு அவர் எல்லாம் செய்துட்டு சொல்லுவார். பார்த்துக்கிட்டே இருந்தா எருமையுடைய பின் துவாரத்து வழியா உள்ள போய் முன் வாய் வழியா வெளியே வருவார். உண்மையாகவே செய்தது ஒரு கிதாபில் இருக்கு. யாரு, பேரு, ஊரு, இடம் எல்லாம் இருக்கு. சமீப காலம் வரைக்கும் இருந்தார். அதே போல இன்னொருத்தர் இருந்தார். அவர் இப்போ ஹயாத்தா இருக்கிறார். அவர் இப்போ ஹயாத்தா இருக்கிறார் பங்களாதேஷ்ல. தல்சமாத் விஷயத்துல பங்களாதேஷ் மாதிரி உலகத்துல வேற எந்த நாடும் கிடையாது. அவ்வளவு பெரிய தல்சமாத், அதாவது கைதேர்ந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் இப்போ என்ன செய்தார் சொன்னா, ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி எழுதி இருக்கிறாங்க. அதாவது நான் சிங்கமாக முடியும் அவர் சொன்னார். அப்ப எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நீங்க சிங்கமாயிருங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க சிங்கமாயிருங்க. அவர் சொன்னார், மாட்டேன், இல்ல சிங்கமாக முடியும். சிங்கமான எப்படி அவங்க? உண்மையாவே சிங்கமாயிருவேன், சிங்கத்துக்கு என்னென்ன சக்தியோ அதெல்லாம் வந்துடும் சொன்னார். ஆளுங்கன்னு சொன்னாங்க, பார்க்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் நிர்பந்தப்படுத்தின பிறகு அவர் சொன்னாரு, நான் சிங்கமாயிருவேன், இப்ப இந்த தண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், நான் சிங்கமான பிறகு நீங்க இந்த தண்ணி கொண்டு வந்து என் மேல தெளிச்சிருங்க, நான் மனுஷன் ஆயிருவேன். சரின்னு சொன்னாங்க. சிங்கமாயிட்டார். ஆனா நல்ல புத்திசாலித்தனமான ஒரு வேலை செஞ்சார். சிங்கமாகிறதுக்கு முன்னாலே தன் கழுத்தில் ஒரு சங்கிலியை கட்டி அதை மரத்திலையும் கட்டி போட்டுக்கிட்டார். நல்ல மனுஷன் இது மட்டும் செய்யாம இருந்தா வேற ஆயிருக்கும். அதே மாதிரி சிங்கமாயிட்டார். இப்ப சிங்கமான முறையை சிங்கம் கரிச்சிச்சா எப்படி இருக்கு? உண்மையான சிங்கம் கரிச்சிச்சா? அது புது சிங்கம். நம்ம இதுல ஜூல இருக்கிறதெல்லாம் அது செத்து 3 வருஷம் ஆன சிங்கம். சும்மா சமயத்தை கண்ணு மட்டும் முழிச்சு பார்க்கும், அவ்வளவுதான்.
யாரும் பக்கத்துல போக தயாரில்லை. தண்ணி இருக்குது போய் தெளிங்கிறான, யாரு போறது பக்கத்துல? யாருமே போகல. 7 நாள் அப்படியே இருந்தார் சிங்கமாவே. யாரும் தீனி கூட போட தயாரில்லை. இதுக்கு பிறகு நல்ல வேலை அதுல ஒரு புத்தியாலி யோசனை வந்து இவருடைய உஸ்தாத போய் கூட்டிட்டு வரலாம். நிஜமாகவே நடந்தது. இந்த சிங்கமானவர் இப்போ ஹயாத்தா இருக்கிறான்னு ஒரு 6 மாசத்துக்கு முந்தி இருக்கிறான்னு அந்த கிதாபில் எழுதியிருக்கு. இப்ப தெரியாது. அப்புறம் போய் உஸ்தாத கூட்டு வந்தாங்க. உஸ்தாத் பார்த்தாரு, இப்படி ஆயிட்டாரான்னு சொல்லி பிறகு அவர் தண்ணி தெளிச்சாரு, அவர் ஆயிட்டாரு. அப்படி இப்படி மாற முடியுமானா அவர் மாற முடியும்னு சொல்றாரு. இப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சரிங்க. இல்ல சேர் உண்மை என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சேர் இல்லைங்கிறது மேல சொன்ன ஆயத்தில் எல்லாம் இருக்கு. இந்த ஆயத்தில் அடுத்து அதே ஆயத்து பாருங்க. சஹரூபி ஆயுனின் நாசி வஸ்தர்ஹபூஹும் எந்த சூரத்தில் இருக்குங்க சொல்லுங்க. எந்த சூரத்துன்னு சூரத்தோட பேர் யாருக்கா யாமன்? சூரத்தில் ஆராஃப்ல வஸ்தர்ஹபூஹும் என்று சொன்ன பிறகு இதே ஆயத்துல வஜாஉ அந்த தொட்டே இருக்கு. வஜாஉ பி சிஹ்ரின் அதீம், அவர்கள் மிகப்பெரிய சிஹ்ரை கொண்டு வந்தார்கள். இங்க சொன்னா அல்லாஹ் சிஹ்ர் இருக்கு. யார் சிஹ்ர் இருக்குதுன்னு சொல்றாங்களோ ஜாஉ பி சிஹ்ரின் அதீம் ஆதாரமா சொல்றாங்க. யார் சிஹ்ர் இல்லைன்னு சொல்றாங்களோ சஹரு பி ஆயுனின் நாசி வஸ்தர்ஹபூஹும் சொல்றாங்க. ரெண்டு ஒரே ஆயத்து தான். ஒரே ஆயத்துல ரெண்டு பேர் ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. இப்ப அது சரின்னு யார் முடிவு பண்றது? அதனால இख्तिलाफ இருக்குமா இருக்காதுன்னா ஹதீஸ் எல்லாம் விடுங்க. இख्तिलाफ இருக்கிறது அப்புறம். அது ஹதீஸ்ல இருக்கிற நிறைய ஹதீஸ பார்த்து இख्तिलाफ இருக்கு. ஒரே ஆயத்துல ரெண்டு பேர் ரெண்டு கருத்து எடுக்கிறாங்க. இப்ப சேர் இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட சேர். அன்-நஃபாசாத் ஃபில் உக்கத், முடிச்சுகளிலே ஊதுகிற பெண்கள் சேர் செய்தார்கள். இப்படி நல்லா இருக்கு. சரி, இப்ப சேர் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. சேர் செய்யப்பட்டவங்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. சேர் செய்யப்பட்டு உண்மையில சேர் இல்ல, மனோவியாதி. ரொம்ப பேருக்கு சேருங்கிறது மனோவியாதியா ஆயிருக்கு. மென்டல் கேஸ் எல்லாம் சேர் ஆயிருது. அது சில மென்டல் கேஸுக்கு எப்ப நல்லாகும் அவங்க நம்புவாங்களோ அப்ப நல்லாயிரும். நல்லாகுங்கிற நம்பிக்கைக்கு சில இடத்துல போய் ஒரு 40 நாளைக்கு இருந்தா நல்லாகுங்கிற நம்பிக்கை வந்து நல்லாயி வந்துருவாங்க. எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா எத்தனையோ சேர் கேஸ் டாக்டர் போய் நல்லாயி வந்திருக்கு. சேர் கேஸ் டாக்டர் எப்படி நல்லாச்சு? அதனால இந்த உண்மை புரிஞ்சுக்கிறோம். சேகர்னு சொன்னதெல்லாம் சேகர் இல்லை. இதே மாதிரி ஷைத்தான் பிடிக்குமா பிடிக்காதா இது ஒரு நீண்ட ஆராய்ச்சி. யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், கியாமத்துடைய நாளையில வெட்டி சாப்பிடுகிறவர்கள் ஷைத்தான் யாருக்கு பிடித்ததோ அவர்கள் எழுவது போல் எழுவார்கள். அப்படின்னா அப்ப உண்மையிலே ஷைத்தான் பிடிக்கும் எல்லாம் சொல்றானா, இல்ல ஷைத்தான் பிடிச்சவங்க உலகத்துல ஆடுறத நீங்க பாக்குறீங்களா அது மாதிரின்னு ஒப்புக்கு சொன்னானா? ரெண்டு வச்சுக்கலாம். யார் சைத்தான் பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ இங்க உலகத்துல அப்படி பாக்குறீங்கல்ல, சைத்தான் பிடிச்சவன் ஆடுறத பாக்குறீங்கல்ல, பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறாங்கல்ல, அது மாதிரி விளங்குறதுக்கு சொன்னது. உண்மையில சைத்தான் பிடிக்கும். இப்ப ரெண்டு ஆதாரங்களும் இருக்கத்தான் செய்து சகோதரர்களே. ஆகையினால இது பேசி முடிகிற விஷயம் அல்ல. இख्तिलाफ இருந்து கொண்டுதான் இருக்கும். இख्तिलाफை உங்களாலே முடிக்க முடியுமானால், யார் இख्तिलाफ கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு இख्तिलाफை முடிக்க முடியுமானால் அல ரஸ் வல்லைன் உங்களை நாங்கள் வரவேற்று உங்களை எங்களுடைய அமீர்களாக ஏற்றுக்கொள்கிறோம், உங்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை வழிநடத்தி செல்லுங்கள், 4 மதுஹபை ஒரு மதுஹபாக்கி காட்டுங்கள், நாங்கள் உங்கள் வழிக்கு வருகிறோம். இல்லை 400 ஆகுமானால் நீங்கள் எங்கள் வழிக்கு வந்து விடுங்கள். இவ்வளவுதான் விவாதம். வேற ஒரு விவாதம் தேவையில்லை. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நாளை அதிகமாக்கி இருக்கிறீங்களா குறைச்சிருக்கிறீங்களா? ஊருக்கு சண்டை என்னைக்காவது இந்த நபர்கள் தோன்றுவதற்கு முன்னால் ஷாஃபி மதஹப் சண்டை, ஷாஃபி ஹனஃபி சண்டையை போட்டுக்கிட்டோம். அதர் சொன்னாரு நம்ம ஷாதிலே ஜத்மாக பின்னால கை கட்டுன்னு சொல்லி அந்த இங்கிலீஷ்காரன் காலத்திலே ஆமீன் பில் ஜஹர் ஆமீன் பிஸ்ஸருடைய பெரிய தகராறு பள்ளிவாசல்ல ஒரு தகராறு நடந்து ஐயம்பேட்டை பகுதியில் கடைசியில் அது கோர்ட்டுக்கு போய் அந்த ஜட்ஜி ரொம்ப புத்திசாலி இங்கிலீஷ்காரன் தான். ஆனா விசாரிச்சு தான் போறான். இங்கிலீஷ்காரன் அவனுக்கு நல்ல தீட்சணியம் இருந்துச்சு, அதனால விசாரிச்சு தான். இப்ப நம்ம தலாக்கு கேஸ் எல்லாம் நம்ம ஜட்ஜிட்ட கொண்டு போறாங்க. யார்கிட்ட? ஹிந்துக்கள்கிட்ட. அவனுக்கு தலாக்குன்னு என்னென்றே விளங்காது. ஈமான் இல்லாம தலாக்குண்டா என்னென்று விளங்கிட்டா அவனுக்கு என்ன வேண்டாம் கொடுக்கலாம் சகோதரர்களை. விளங்கவே முடியாது. தலாக்கும் நிக்காகும் ஈமானுடைய முடியாதுல வர்றது. மீசாக்கை கலீஸ் என்று அல்லாஹ் சொல்றான். உறுதியான மீசாக் என்று நிக்காக எல்லாம் சொல்றான். அது என்ன உறுதியான மீசாக்? என்ன ஒரு விவாகரத்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு, 3 தலாக் கொடுத்தா என்ன முடிஞ்சு போச்சு. பிறகு மீசாக்கை கலீஸ் என்ன அல்லாஹ் எப்படி சொல்றான்? நடைமுறையை பாருங்க. கல்யாணம் பண்ண பிறகு ஒரு படுற பாட்டை பாருங்க. எனக்கு விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பேசாம போய் பம்பாயில போய் இருந்தா தீர்ந்து போச்சு. என்ன பள்ளிவாசல கிடைக்காது? இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியம் என்னங்க? மொத்தருக்கு போகும்போது காலையிலே ஃபஜ்ர்லே சொல்லி விடுறாங்க, சும்மா அங்க எட்டாவது உட்கார்ந்து பேசிட்டு இருக்காது, காலகாலத்துல வந்து மார்க்கெட் வாங்கி கொடு. இந்த பேச்சு வாங்கணுமா? நமக்கு தேவையா? ஏன் வாங்கிக்கிட்டு இன்னும் இருக்கிறோம்?
ஒரு ஹஜரத் பேசினாரு, நாங்க விடிய விடிய தூங்குறது இல்லைங்க. இப்ப சமீபத்தில் ஒரு ஜல்சால நீங்க இருந்தீங்களா? அப்துல் கார்மன் சார் இருந்தார். யாருன்னு அப்புறம் கேட்டுங்க. அவர் சொல்றாரு, 2 மணிக்கு திடீர்னு மணி போறது, எந்திரிச்சு நின்றுறேன், பார்த்தா மணி 2 தான், சரின்னு படுத்துறேன். ஃபஜ்ர் வந்துருச்சா என்னமோ உண்டு, 2:30க்கு முழிக்கிறேன், ஃபஜ்ர் வந்துருச்சா எந்திரிச்சு நிக்கிறேன், அப்புறம் படுத்துறேன். 3க்கு முழிக்கிறேன், 3:15க்கு முழிக்கிறேன், 3:30க்கு முழிக்கிறேன். அப்படி வந்து ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறேங்க. ஏன்னா ஃபஜ்ர் தொழுகை வைக்கலன்னா ஊரு பூரா நாரி போயிருமே. ஹஜரத் என்னாச்சோ தெரியல. இன்னொன்னு நம்ம ஹஜரத் சொன்னாரு, சுல்தான் ஹஜரத் தெரியும் உங்களுக்கு, பாரு என்ன ஒரு இதுல இருக்காரு, கோட்டப்பட்டினம் கோட்டை குப்பத்துல சொன்னார், ஒரு பேசுவான் தொழுகை வைக்க வரலையா, அது ஒரு 8 மணிக்கு. அப்பதான் அந்த பொறுப்பாளர்கள் பள்ளி நிர்வாகிகள் வந்து அங்க திண்ணையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க சொல்றது வீசாலி வீசிட்டு, அது பேர் வீசாலி, அந்த ஊர்ல வீசாலி வீசிட்டு உட்கார்ந்து இருக்காங்களாம். இவர் அஜர்த்து அந்த பக்கமா போனாரு. அப்பதான் அவர் காதல நிர்வாகி காதல வந்து ஃபஜ்ர் தொழுகை வைக்க வரல. ஏன் அசரத்து கேட்டுங்க, அதை எந்த ஊருன்னு புரிஞ்சுங்க. ஏன் அசரத்து, ஏன் ஃபஜ்ருக்கு வரலையாமே? இல்ல அது யாரு வந்து குளிக்க வேண்டியதா போய், ஏன் தொழுதுட்டு போய் குளிச்சு ஆகாதா? இவர்களோட தொழுகை குளிக்காம தொழுகலாம். உம்மத்துடைய இந்த நிலையில நாம வாழ்றோம் சொன்னால் இது எல்லாம் நம்முடைய சூழ்நிலை காரணம். நான் சொல்ல வந்தேன், அது ஒரு குல்லி இக்திலாஃப். அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுல யாருக்கு அபிப்பிராய பேதம் இல்லை. ஆனாலும் 1 சொல்றவங்க இருக்கிறாங்க, 2 சொல்றவங்க இருக்காங்க, 3, அது ஒரு இக்திலாஃப். அந்த இக்திலாஃப் மார்க்கத்தில் அறவே கூடாது. அந்த இக்திலாஃப் செய்தா அவர் காஃபிர் ஆயிடுவார், முஷ்ரிக் ஆயிடுவார், யஹூதி ஆயிடுவார், நஸ்ரானி ஆயிடுவார், அவன் முஸ்லிமே இல்லை. ஒரு இக்திலாஃப் அது. இரண்டாவது இக்திலாஃப் ஜுஸியாத்திலே சிஹர் இருக்கா இல்லையா, இது இக்திலாஃப். ஷைத்தான் பிடிக்குமா இல்லையா, இதுல இக்திலாஃப். இது மாதிரியான இக்திலாஃப் இருக்கு. இந்த ஜுஸி இக்திலாஃப், இந்த ஜுஸி இக்திலாஃப்ல சேர்ந்ததுதான் ரத்தம் வந்தால் ஒது முடியுமா முடியாதா. நம்ம வேம்பூர் பள்ளி பெரிய இமாம், நம்ம திண்டுக்கல் நகர காசி, வருங்கால காசி, இப்ப காசி, ஆனா செயல்பாடு இல்லாத காசி. அதாவது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்காதனால அவருக்கு விட்டு வச்சிருக்க அடுத்த நாயிப் காசி. ஒரிஜினல் காசி இருக்கிறாங்க, அவங்க இருக்க வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவங்க காசி வச்சிருக்காங்க. அதனால காசி இருக்கும்போது இன்னொரு காசி அடுத்து வர்றதுக்காக அவருக்கு ஸ்டெப் உண்டாக்கி வச்சிருக்கு, அவ்வளவுதான். அவர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி இப்ப நேரம் இருந்தா சொல்லுவேன், இல்லாட்ட பின்னால சந்தர்ப்பப்பட்டா சொல்லுவேன். அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஒருத்தர் வந்து கேட்டாராம், 2 பேர் போறாங்க தொழுகிறதுக்கு, ஜமாத் நடக்க போகுது. போகும்போது திடீர்னு கொப்பளம் உடைஞ்சிருச்சு அல்லது ஏதோ கத்தி பட்டுருச்சு, ஏன்னா போகும்போது ஒரு கீறிடுச்சு, ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்த உடனே ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஒது முடிஞ்சு போச்சு. அவர் ஹனஃபி, ரத்தம் வந்தா ஒது முடிஞ்சு, ஷாஃபில ஒது முடியாது, ரத்தம் வந்தா ஒது முடியாது. ரத்தம் வந்துருச்சு, ஆகையினால எனக்கு ஒது முடிஞ்சு போச்சு, நான் போய் ஒது செய்துட்டு வர்றேன்னு போறார் ஒருத்தர். ஹனஃபி போயிட்டார். ஷாஃபி எனக்கு ஒது முடியல, ஆனா ஷாஃபி மதப்ல ஒது முடியாது. அவர் நேரா வந்து அப்பதான் காமத்து முடியுது, தக்பீர் தஹ்ரீமோட சேர்ந்து இமாமோட தொழுதுட்டார். இப்ப கேட்கிறாரு, என்ன நீங்க பெரிய ஜுல்ம் செய்றீங்களா மதுஹப்ங்கிற பேர்ல? ஒருத்தருக்கு ஜமாத்தே கிடைக்காம போச்சு, தொழுகை கிடைக்காம போச்சு. ரத்தம் அவருக்கு 2 பேத்துக்கு ரத்தம் தான் வந்துச்சு, மசாலா ஒண்ணுதான், நடந்தது ஒண்ணுதான். நடந்ததுக்கு நீங்க சொன்ன மசாலாவின் காரணமாக ஒருவருக்கு தொழுகையே கிடைக்கல, ஜமாத்தே கிடைக்கல, தனியா தொழுக வேண்டியதா போச்சு. இன்னொருத்தருக்கு முழுசா ஜமாத் தக்பீர் தஹ்ரீம் அந்த கடைசி வரைக்கும் கிடைச்சிருச்சு. அத்தக்பீரத்துல் ஊலா கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அவர் முதல் தக்பீர்ல இருந்து சலாமோட தொழுதுட்டார், இமாம் கூட தொழுதுட்டார். 27 மடங்கு சவாபுங்கிறதுக்கு ஆக குறைஞ்சபட்சம் அல்லாஹ் யுதாயிஃபு லிமன் யஷா, எவ்வளவு சவாப் அவருக்கு கிடைச்ச தெரியாது. இப்படி ஒன்னு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த ஆளை பாவம் ஜமாத்துடைய தொழுகை விட்டு நீங்க மஹ்ரூம் ஆக்கிட்டாங்களே. என்ன மார்க்கம் ஒன்னா, இப்படி மார்க்கம் 2 பேத்த குட்டிச்சுவராக்குதா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு. அப்படின்னு இமாம் சாபே கேட்டாரு, எல்லாத்தையும் கேட்டார். இதெல்லாம் அதையே நேரடியா என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், என்னுடைய நண்பர் இப்படி கேட்கிறார். அப்ப நான் அவருக்கு பதில் சொல்லல, ஏன்னா பதில் சொல்ல அவகாசம் இருக்கல, அதனால பின்னால பார்க்கலாங்கன்னு ஏதோ பதில் சொல்லி விட்டுட்டேன். இது ஒரு இக்திலாஃப். இதே மாதிரி எல்லா மசாலால இக்திலாஃப் இருக்கு. பெண்ணை தொட்டால் ஒது முடியுமா? சரி, தொட்டால் ஒது முடியும், இல்ல பட்டால் ஒது முடியும். பெண்ணை தொட்டா பாங்க சொல்ல போறாங்க. சம்பந்தமா குர்ஆன்ல காமிக்க முடியாது, ஹதீஸ்ல பார்க்கணும். ஹதீஸ்ல பார்க்கும்போது முதல்ல புகாரி எடுத்துக்குவோம், மத்த கிதாப் அப்புறம் எடுப்போம். புகாரியில இமாம் புகாரி, இது புகாரியின் முதல் பாகம், இதுல 91வது பக்கத்துல, ஏன்னா இது புகாரியில இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக படிக்கிறேன், எல்லா கிதாப் இங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பாபு மல்லம் யரல் ஒதுவ இல்லாமினல் மஹரஜை, மஹரஜ் முந்துவாரம் பிந்துவாரத்தில் வந்தால் தான் ஒது முடியும் என்று கருதுகிறவர்கள். அல் குபுல் வத்துபுர் லிகௌலில்லாஹி தஆலா வஜாஅஹதும் மின்கும் மினல் காயிதி அவ் லாமஸ்தும் நிஸா, அந்த ஆயத்தை வச்சு இஸ்திலால் செய்திருக்காரு. முந்துவாரம் பிந்துவாரத்திலிருந்து ஏதாவது வந்தால் தான் ஒது முடியும். அத்தா சொல்லுகிறார்கள், ஃபீமா யக்ருஜு மின் துபுரிஹி அத்தூத் அவ் மின் ஸக்கரிஹி நஹுல் கும்லத்தி யுஈதுல் உதுவ.
அத்தாவுடைய அபிப்பிராயத்திலே முந்துவாரம் பிந்துவாரத்திலிருந்து வழக்கத்துக்கு மாறான ஏதாவது ஒரு காற்றோ ஒரு புழுவோ ஏதாவது வந்தால் அப்பொழுதும் ஒது செய்ய வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லா சொல்லுகிறார்கள், இதா லஹிக ஃபி ஸலாத்தி ஆத ஸலா, தொழுகை திருப்ப வேண்டும். வலம் யுஹிதில் ஒது திருப்ப வேண்டாம், தொழுகை திருப்பணும். وقال الحسن ان اخذ من شعره واظفاره او خلع خفيه فلا وضوء عليه, நகம் வெட்டினாலோ ஹுஃப கழட்டினாலோ ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள், லா வுது இல்லா மின் ஹதஸின், ஹதஸ் ஏற்பட்டால் தான் ஒது செய்யணும். வயுத்கரன் ஜாபிரின் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஃபி கஸ்வத்தி ذات الرقاவுடைய வாக்கிய சொல்லியிருக்காங்க, ஃபருமிய ரஜுலுன் பிஸஹமின் ஃபனஸஃபஹு தமு, ரத்தம் வெளியேறி அவரை பலகீனமாக்கி விட்டது, அவ்வளவு ரத்தம் வெளியேறி விட்டது. ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது, ஆனால் அவர் தான் தொழுது கொண்டே இருந்தார். அவருடைய காயங்களுடன் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். இதெல்லாம் இமாம் புகாரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க இமாம் புகாரியுடைய கருத்து என்ன தெரியுது, முன்துவாரம் பின்துவாரத்திலிருந்து வெளியாகிற பொருள்களின் காரணமாகத்தான் ஒது முறியும். உடலின் வேறு எந்த பாகத்தில் இருந்து எந்த பொருள் வெளியேறினாலும் ஒது முறியாது என்பது இமாம் புகாரியுடைய அபிப்பிராயம் தெரியும். சரி, ஹதீஸ் இதோட மட்டும் இருந்திருந்தா பின்னால ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறது பூரா என்னன்னு சொன்னா, லா யன்சரிஃப அத்தா யஸ்மா சௌத்தன் அவ் யஜிது ரிஹன் ஒரு ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் அமர்த் மதி வெளியானால் قال علي كنت رجلا مذا فاستحييت انا اسال رسول الله صلى الله عليه وسلم فامرت المقداد والاسود فسالوا فقال فيه الوضوء. மதி வந்தால் முந்துவாரத்தில் இருந்தால், அப்போ பின்னால இருக்கிற கொண்டு வந்திருக்கிற அவ்வளவு ஹதீஸையும் முந்துவாரம் பிந்துவாரத்திலிருந்து காற்றோ அல்லது சப்தம் உள்ள காற்றோ சப்தம் இல்லாத காற்றோ மதியோ வதியோ இதுவெல்லாம் வந்தால் தான் ஒது முறியும் என்று உள்ள ஹதீஸ் மட்டும் கொண்டு வந்து முந்துவாரம் பிந்துவாரம் தான் ஒது முறிவதற்கு காரணம், அதிலிருந்து வெளியேறுகிற பொருள் தான் ஒது முறிய காரணம் சொல்லிட்டார். சரி, இதோட ஹதீஸ் எல்லா கிதாபிலும் இதே மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா பாருங்க, அபூதாவுதுல திருமதியில ரிவாயத்தில் இருக்கு, அப்துல்லாஹ் இப்னு உமர் கான இதா ராயிஃப இன்சரஃப ஃபதவல்ல ثم رجع فبنى ولم يتكلم. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு மூக்குடை சில்லி மூக்குடைன்னு சொல்லுவாங்க, மூக்குல இருந்து ரத்தம் வந்தது. அப்படி மூக்குடை இந்த சில்லி மூக்குடைந்து விடுகிற பொழுது இன்சரஃப ஃபதவல்ல, அவர்கள் போய் ஒது செய்து கொண்டு வருவார்கள். திருமதி முவத்தாவுல இந்த ரிவாயத் மொத்தாவுல அவுஜுதுல் மசாலிக் உடனே இருக்கிற மொத்தாவுல 1வது ஜில்துல 250வது பக்கத்துல இருக்கு. அதே போல சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக மொத்தாவிலே இருக்கிறது, ராயிஃப வஹு யுஸல்லி, தொழுகும்போது சில்லி மூக்கு உடைந்தது. ஃபஅதா ஹுஜ்ரத் உம்மி ஸலமத, பக்கத்துல இருந்த உம்மு ஸலமாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள், ரூமுக்கு வந்தார்கள். ஃபஉதிய பிவதுஇன் ஃபதவத, ஒது செய்ய தண்ணி கொண்டு வரப்பட்டது, ஒது செய்தார்கள். இதெல்லாம் வந்திருக்கு. அபூ ஈசா திர்மிதி சொல்லுகிறார்கள், கத்ரா கைரு வாஹிதின் மின் அஹ்லில் இல்மி மின் அஸ்ஹாபின் நபி வ கைரிஹிம் மின் அத்தாபிஈன, சஹாபாக்களும் இன்னும் அதிகமான தாபியீன்களும் அல் வுது மினல் கை வர்ராஃபி, வாந்தி வந்தாலும் சில்லி மூக்கு உடைந்தாலும் ஒது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வஹுவ கௌலு அபூ சுஃபியான் தௌரி வ இப்னுல் முபாரக் வ அஹ்மத் வ இஸ்ஹாக். அபூ ஹனீஃபாவுடைய பேர் சொல்லல, அபூ ஹனீஃபா அதுல சேர்ந்தவங்களாம். வாந்தி வந்தாலோ சில்லி மூக்கு உடைஞ்சாலோ அல்லது உடல்ல இருந்து எந்த பாகத்துல இருந்து ரத்தம் வந்தாலோ நஜீஸ் வந்தாலோ ஒது முறியும். وقال بعض اهل العلم ليس في القي والرواف وضوء وهو قول مالك والشافعي رحمه الله. திருமதியில 1வது ஜில்துல 145வது பக்கத்துல இருக்கு. இப்போ ஒது செய்யணும் ஒரு ரிவாயத் இருக்கு, ஒது செய்ய கூடாதுன்னு ஒரு ரிவாயத் இருக்கு. இப்படி ரெண்டு ரிவாயத் இருக்கும்போது ஜுஸியாத்துல இக்திலாஃப் வர்றதுங்கிறது 2வது வகை. இது இந்த இக்திலாஃப் எல்லாம் ஜுஸியாத்துல வந்திருக்கு. இப்போ இந்த இக்திலாஃப் வச்சுக்கிட்டு முடிவுக்கு வாங்க, இதுதான் முடிவு என்று உலகத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள செய்து விடுங்கள் உங்களுடைய ஆதாரத்தால். உங்களுக்குள்ளேயே ஆட்டலாம் ஆட்ட வேணான்னு உங்க மதுகபே ஆடிச்சிட்டு இருக்குது. விரல் ஆடுதோ இல்லையோ, உங்களுடைய மதுகப ஆடுது, உங்களுடைய புத்தகங்கள் ஆடுது, உங்களுடைய கொள்கைகள் ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது. வெறும் விரல்கள் அல்ல, கொள்கைகள் ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல ஒரு பேர் வச்சீங்க, அப்புறம் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் பேர் வச்சீங்க. சரிங்களா? அந்த சங்கீத வல் ஹதீஸ் அந்த இதுல இருக்கு, காலண்டர் தாள் எடுங்க. ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்ங்களா வல் ஹதீஸ்ங்களா ஹேயா ஹேங்களா? எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. வல் ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல தெரியாத ஆளே இருக்க முடியாது. இது மட்டுமல்ல சகோதரர்களே, ஏராளமான இது சொல்ல வந்தா இதை ஒண்ணாக்கவே முடியாது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான மசாலா இருங்க. மசை செய்யறது எதுக்கு மசை செய்யணும்? மசை செய்யும் போது எதுக்கு மசை செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். 4 ஒரு பங்குன்னு சொல்லுவோம் ஹனஃபி மதஹ்பில. ஷாஃபி மதஹ்பில பாது ஷாராத், சில முடிகள் சொல்லுவாங்க. ஆக இப்படி எல்லாம் இருக்கு. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ராயித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரிங்க, புகாரியில என்ன பாபுங்க, பாபுல் மசாலல் குஃபைன்ல ராயித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு அலா இமாமத்திஹி, ரசூலுல்லாஹ் தங்களுடைய தலப்பாக்கி மசை செய்தார்கள். தலைக்கு வந்தது வெறும் தலப்பாகைக்கு மசை செய்தார்கள். ஹுஃபுக்கு மசை செய்தாங்க. எப்படி ஹுஃபுல மசை செய்யும் போது கால் மேல கையும் படாது தண்ணியும் படாதோ, அதே போல தலப்பா மசை செய்யும் போது தலப்பா மேலதான் கை படும் தண்ணி படும், தலை மேல தண்ணியே படுறதில்லை.
இது ரிவாயத்தில் இருக்கு. இப்ப பல மசூதி செய்திருக்கலாமா? இதுக்கு அபிப்பிராய பேதம் வரத்தானே செய்யும். அபிப்பிராய பேதம் வரக்கூடாதுன்னு சொல்றவங்க, அதாவது எதனால அபிப்பிராய பேதம் வருதுங்கிற புனியாதே அடிப்படையே தெரியாத காரணத்தினால வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னங்க, ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு, சட்டம் ஒண்ணுதான், 356 ஒண்ணுதான். இந்த 356 எக்ஸ்ட்ராஸ் இல்லையா? எதை கலைக்கலாம், எதை கலைக்க கூடாது? நீங்கள் சொல்றது நாங்கள் சொல்றது அதாங்க சொன்ன. இஹ்திலாஃபுடைய புனியாதில் வருகிற இஹ்திலாஃப் கூடாது. இஹ்திலாஃப் இணைந்து பிறகு வருகிற இஹ்திலாஃப் இருக்கிறே அது கூடும். அது கருத்து பரிமாற்றம், அது முதாக்கரா, அது முபாஹசா, அது இருக்கத்தான் வேணும். அது இருப்பதால் தான் மார்க்கத்துடைய வளர்ச்சியும் மார்க்கத்துடைய உயர்வும் மார்க்கம் இந்த உலகத்தில் நிலைநிற்பதும் இந்த இஹ்திலாஃபுக்கு வழி கொடுத்ததான் காரணம். இஜ்திஹாதும் இஸ்திம்பாத்தும் இஹ்திலாஃப் அது காரணமாக அமைது. இஹ்திலாஃப் வர்றதுக்கு நம்முடைய இஸ்லாத்தில் இருக்கிற அடிப்படை உரிமை என்னன்னு சொன்னா இஜ்திஹாத் செய்யற உரிமை, அடிப்படை உரிமை இஸ்திம்பாத் செய்யற உரிமை. இன்னைக்கு நம்ம இஜ்திஹாத் செய்யலாம், இஜ்திஹாதுடைய உரிமை இருக்கிற காரணத்தினால் தான் இந்த இஸ்லாம் கியாமத் சேர்க்கணும். வல்லாஹி ஹுவ கைர், அல்லாஹ் மேல சத்தியமா அது நல்லது. என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? செய்ய சொன்னாங்களா? செய்யணும் எப்பாவது இஷாரா சொன்னாங்களா? கினாயா இருக்கா? தெளிவா சொல்லிட்டாங்க. கைவத்தலானி செய்யன் இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உங்க பதில் சொல்ல. லா வல்லாஹி கைர், நீங்க சொல்ற மாதிரி இல்ல. அது சேர்க்கிறதுல கைர் இருக்கு, சேர்க்கிறதுல கைர் இருக்கு. கடைசி அதுல செய்து ஒத்துக்கிட்டான், குர்ஆன் சேர்த்தாங்க. இதே போல குர்ஆன்ல 7 கிராத் இருக்கு. 7 கிராத்னா இப்ப இருக்கிற சபை கிராத்துக்கு பேர் அந்த இல்ல. 7 பகுதிகளுடைய 7 வகையான கிராத் அல்லாஹ் தஆலா இடத்துல எல்லா வகையும் ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை அனுமதி கேட்டு வாங்கினதாக சில ரிவாயத்தில் இருக்கு. இந்த ரிவாயத் மஷூரா இல்லைன்னா கூட அந்தந்த பகுதி மக்கள் எப்படி தமிழ் பேசுறதுல வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஊர்ல அஜரத்துன்னு கூப்பிடுவாங்க, ஒரு ஊர்ல அசரத்துன்னு கூப்பிடுவாங்க, ஒரு ஊர்ல ஏனுங்க அசரத்துங்க. மரியாதையிலும் மரியாதை டபுள் ட்ரிபிள் மரியாதை ஆயிருக்கு. ஆமா, அப்படி ஏனுங்க அசரத்துங்க உட்கார்ந்து சாப்பிட்டு போ அப்படி சொல்ல தெரியல. ஊர்ல அப்படி பழக்கம், சாதாரணமா வாபோன்னு பேசுற பழக்கம் இருக்கு சில ஊர்ல. அந்த மாதிரி இப்போ 7 கிராத் 7 பகுதி. குறைஷுடைய கிராத் ஒண்ணு, அது மாதிரி அந்தந்த ஹிஜாஸுடைய கிராத், ஆம் கிராத் ஒண்ணு, இன்னொன்னு கிராத், பல கிராத் இருந்துச்சு. அந்த இதுல குஸ்தன்தினியாவுடைய யுத்தம் அல்லது அது மாதிரி ஒரு யுத்தம் நடந்தது, ஆதர்பீஜானுடைய யுத்தம், இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதியில பார்த்தா ஜனங்கள் ஒவ்வொரு மாதிரி குர்ஆன் ஓதுறாங்க. அப்போ ஹஜ்ரத் ஹுதைஃபான்னு நினைக்கிற ஹஜ்ரத் உமர்ட்ட சொன்னாங்க, ஹஜ்ரத் உமருடைய খিলাফத்துடைய காலம், அத்ரிக் ஹாதிஹில் உம்மா, உமரே இந்த உம்மத்தை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. என்ன காப்பாத்துங்க? 7 மாதிரி ஓதுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி குர்ஆன் ஓதுறாங்க, இது நீங்க முதல்ல முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் 7 கிராத்தை ஒண்ணு சேர்த்தாங்க. இப்ப இருக்கிற ஒரு கிராத்தை பாக்கி வச்சுட்டு இதுல இருக்கிற 7 கிராத்துங்கிறது ஒரு வித்தியாசம் இல்ல, அது வெறும் இபாரத் ஹரக்கத்துள்ள வித்தியாசம் தான் தவிர 7 மாதிரி இல்ல. அது 7 வேற, இது 7 வேற. சில பேர் கிழ்த்திவாஸ் ஆயிருது, அதுதான் இந்த 7ன்னு சொல்லி. இந்த 7 வேற, அந்த 7 வேற. அது நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அதில் துமரது இல்லாதனாலும் 7ஐயும் கொண்டு வர சொல்லி 1 மட்டும் பாக்கி வச்சுட்டு பாக்கி 6 முறைகளையும் நெருப்பிலிட்டு பசிக்கிறார்கள். ஏன் காரணம் என்ன? இந்த உம்மத்திலே இஹ்திலாஃப் வரக்கூடாதுன்னு சொல்லி. இந்த ரெண்டுக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் கொண்டு வாங்க இந்த 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஜமே குர்ஆனுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காமிக்கிறோம், ஜமே குர்ஆனுக்கு ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காமிக்கிறோம். இப்போ நம்ம யாருக்கு முடியுமோ அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்ககிட்ட கேட்கலாம். அந்த ஆளு இருக்காங்கல்ல, நீ வேற ஒண்ணுமே கொண்டு வர வேண்டாம், எந்த குர்ஆன் படி நடக்கணும்னு சொல்றையோ இந்த குர்ஆனை இப்படி ஒன்று சேர்த்து வைக்கணும் என்று குர்ஆன்ல இருக்கா? இந்த குர்ஆனை இப்படி ஒன்று சேர்த்து வைக்கணும் சொல்லி ஹதீஸ்ல இருக்கா? இது காட்டிட்டா போதும். பாக்கி நீங்க சொல்ற அத்தனை மஸ்அலாவும் இன்ஷா அல்லாஹ் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற உம்மத்து உலமாக்கள் போல இந்தியாவில் இருக்கிற உலமாக்கள் உங்களோட சேர்த்தோம். சும்மா சொல்ல ஏமாத்துறது சொல்ல காட்டணும் குர்ஆன் ஹதீஸ்ல. இன்னைக்கு வரைக்கும் பதிலே சொல்ல மாட்டாங்களே. இது மாதிரி பல விஷயங்கள். தராவின்னு சொன்னாங்க. நம்ம சொன்ன தராவின்னு எங்கப்பா சொல்ல? ஹதீஸ்லயே இல்லையே, குர்ஆன்லயே இல்லையே, ஹதீஸ்ல இல்லையே. ஒண்ணே இரவு தொழுகைனா அவர் இரவு தொழுகையே அது தஹஜ்ஜுத் வேற, இரவு வேறன்னா இப்ப இன்னொன்னு மாத்திக்குவாங்க, இன்னொன்னு மாத்திக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை இல்லையே. இதுல இருப்பாங்க, இதை விட்டு அதுக்கு போயிருவாங்க. கடைசி என்ன சொன்னா பின்னால மாறி போயிடும். அது எப்படி மாறுறாங்கிறதுக்கு பிற விஷயம் ஒன்று இருக்கு, அதை சொல்லி நான் முடிச்சிட போறேன். ஏன் இந்த 3 இஹ்திலாஃப் ஏன் வருது? இஹ்திலாஃப் குல்லியாத்துல இஹ்திலாஃப் வருது, ஜுஸியாத்துல இஹ்திலாஃப் வருது, அசாசி கவாயிதுல இஹ்திலாஃப் வருது. இந்த அசாசி கவாயிதுடைய இஹ்திலாஃப் தான் ஆபத்தான இஹ்திலாஃப். இப்ப இவங்களுடைய அசாசி கவாயிது இஹ்திலாஃப், இப்ப இவங்க செய்யற இஹ்திலாஃப் இருக்கு, அசாசி கவாயிது இஹ்திலாஃப். ஆனால் அந்த ஹவாரிஜ் முஅ்தஸிலா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இல்ம தீனும் இருந்துச்சு, இல்முல ஒரு பிடிப்பு இருந்துச்சு, தீன்ல ஒரு பிடிப்பு இருந்துச்சு. பிடிப்பு இருந்து கூட சில ஏதோ காரணத்தினால அவங்க வழி தவறி போயிட்டாங்க. அந்த வழி தவறின காரணம் தான் இங்கேயும் வருது. இவங்களுக்கு இல்ம தீன்லயும் பிடிப்பில்லை, ஹதீஸ்லயும் பிடிப்பில்லை. எப்படி பிடிப்பில்லை? ஹதீஸ் உங்களுக்கு தெரியாது.
ஹதீஸ் உங்க பார்க்கலங்கிறதுக்கு அந்த பிற விஷயத்துல சொல்லும் போது நான் ஆதாரம் சொல்றேன். இப்ப ஹதீஸும் போல தெரியாது, ஏதோ சில ஹதீஸ பார்த்தாங்க, இந்த ஹதீஸ பார்த்தோன்னு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்படி இஹ்திலாஃப் ஏன் வருதுன்னா இதுக்கு ரெண்டு காரணம். இஹ்திலாஃப் வர்றதுக்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறது ஒரு காரணம். ஆனா ஈமானுடைய புனியாத், இஸ்லாமுடைய புனியாத், ஷரியத்துடைய புனியாத், ரசூலுடைய புனியாத், அல்லாஹ்வுடைய புனியாத் சொல்றது முதல்ல எனக்கு தெரியாதுன்னு ஒரு இன்சான் சொல்லணும். அப்பதான் அவன் ஷரியத்தோட இணைய முடியும். எவ்வளவு தெரிஞ்சாலும் நம்ம தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம். உண்மையில விளக்குறதா இருந்தா தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம். எப்படி சொன்னா பாருங்க, உதாரணத்துக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம்டா. செஹர் பத்தி நான் சொல்லிட்டு வந்தேன். செஹரோட வகையில் செஹர் வந்து ஒரு மனத்தாக்கம்னு சொல்றவங்களும் உண்டு. மனத்தை தாக்குதல் செஹர், அது அப்படிதான். அது குர்ஆன்ல சொல்லப்பட்ட செஹர் அப்படிதான் சொல்லி முத்தஸிலாக்கள் சொல்றாங்க. வெறும் மனத்தாக்குதலை தவிர உண்மை இல்லை அது. அது எப்படிங்கிறது ஒரு வகை. அதே போல இந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம் மிஸ்மெரிசம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மிஸ்மெரிசம் இன்னும் நிறைய வகை இருக்கு. அதுல மிஸ்மெரிசத்துல பிறகு ஆவிகளோடு பேசுதல் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. ஒரு சிலேட் வச்சிருக்காரு. நான் நியூயார்க்ல போயிருக்கும் போது பார்த்தேன். அவரு வாங்க காமிக்கிறேன்னு சொன்னாரு. போது நான் பேசுறேன், எந்த ஆவிட்ட பேச வேண்டியது இல்லைன்னு அது வேற விவகாரம். ஏதாவது ஆவிட்ட பேசி வம்பன் ஒரு சிலேட் வச்சிருக்காரு. அதுல ஆவி வருமா பேசுமா அவர் சொல்றாரு. அவரோட இது அது மெஸ்மெரிசம் சொல்றாங்க. இது மெஸ்மெரிசம் 1730 ஆஸ்திரியாங்கிறது அது ஐரோப்பாவில் இருக்கு. ஆஸ்திரேலியா அங்க இருக்கு. ஆஸ்திரியா ஐரோப்பாவில் இருக்கு. அங்க 1730 நினைக்கிறேன். அங்க மெஸ்மர் என்று ஒரு டாக்டர் இருந்தார். அவர் பேர் மெஸ்மர். அவர் தான் இந்த மெஸ்மெரிசம் கண்டுபிடிச்சார். அவர் மெஸ்மர் கண்டுபிடிச்சதுனால இது மெஸ்மெரிசம் பேர். மெஸ்மெரிசத்துல என்ன செய்யப்படுது சொன்னா, ஒரு மனிதனுடைய பூரா கவனத்தை மனசை இழுக்கணும். இழுக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா அது ஒரு பயிற்சி, அவ்வளவுதான். இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க என்ன ஆகுதுன்னா அப்படியே இதாயிரும். அது சில சமயத்துல ஒரு ஏதாவது ஒரு டக் டக் டக்னு சத்தம் கேட்கணும். இந்த இவரை அதே கவனம் செலுத்த சொல்லணும். அந்த கவனம் செலுத்த சொன்னா மூளையில் இல்லை எல்லா உணர்வுகளும் சேர்ந்து ஒரு பக்கம் ஒருமுகமாயிரும். அது மாதிரி மனசு ஒருமுகமாயிரும். ஒருமுகமாக்கினதுக்கு பிறகு இவரை தூங்குற நிலை கூட கொண்டு போயிட முடியும். தூங்கின பிறகு இவருடைய உள்ளுணர்வை பேச வைக்க முடியும். இப்படி ஒரு முறை கண்டுபிடிச்சாரு இருக்கு. இதுவும் எதுல சேர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தா இதை விட ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இந்த மெஸ்மெரிசம் இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, ஒரு தடவை ஒரு வீட்டுல ஒரு பூனை இருந்துச்சான். பூனை வளர்த்திட்டு இருந்தார். இந்த பூனை எலிய பிடிக்க போகும்போது எலி போகுது. இந்த பூனை இப்படி நின்று அந்த எலியையே அப்படியே பாக்குது, மூடுது, கண்ணை மூடுது, முழிக்குது. இந்த எலி பின்னாலையும் போக மாட்டேங்குது, முன்னாலையும் வர மாட்டேங்குது. அங்கேயே நின்ற எலி கொஞ்ச நேரத்துல மயங்கிருச்சு. இந்த பூனை போய் பிடிச்சிருச்சு. இதுதான் மெஸ்மெரிசம். இப்படி இந்த எலியை தான் பிடிச்சிடலாம். இப்படி நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா அதாவது ஒரு கண்ணில் ஒரு இது இருக்கு. பூனை அப்படி செய்யுது. சில சமயங்கள்ல அதுக்கு முடியாத போது, நேரம் போய் பிடிக்க முடியாத போது அதோட கண்ணில் ஒரு பவர் இருக்கு. எப்படி சொல்றாங்க, வந்து இந்த கடல்ல இருக்குது என்ன பேரு, முதல்ல வந்து தன்னுடைய முட்டையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த கண் சூட்டிலேயே முட்டை வெடிச்சு குஞ்சு, அது முதல்ல குஞ்சு வந்துருமா. அப்படியும் செய்யும், புதைச்சு வச்சும் செய்யும், புதைச்சு வைக்காம செய்யும். இது மாதிரி இந்த மெஸ்மெரிசம் இருக்குது. எதுக்கு சொல்ல வர, இது உலகத்துல பலவிதமான மனத்தாக்கங்கள் இருக்கு. எனக்கு தெரியும் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பூனைக்கு தெரியாது கூட இன்சானுக்கு தெரியாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா 5 அறிவை பொறுத்த வரைக்கும் மற்ற மிருகங்கள் தான் நம்மளை விட கூட. 6வது அறிவுல தான் நம்ம கூட. 6 அறிவு நமக்கு இருந்தா கூட 5 அறிவுல நம்மளை விட மற்ற மிருகங்கள் கூட. 6 அறிவு இருக்கிறது வாஸ்தவம். ஆனா 5ல நம்மளோட பூனை உஷார், நம்மளோட மற்ற மிருகங்கள். எறும்பு இருக்க, எறும்புக்கு டப்பாவில் மூடி இருக்கிற டப்பாவுக்குள்ள இருக்கிற ஜீனியோட வாசம் தெரியும். நம்மகிட்ட உள்ளே தலையை விட சொன்னாலும் வாசம் தெரியாது. சக்கரை வாசம் தெரியாது. ஜீனிக்கு வாசம் இல்லை. நாட்டு சக்கரைக்கு வாசம் தெரியும். என்னது சரிதானுங்களா? ஜீனி வாங்கிட்டு வர்றாங்களே, ஜீனிக்கு என்ன வாசம் இருக்குது? ஜீனிக்கு ஒரு வாசம் இல்லை, இனிப்பு தான் இருக்கு. ஆனால் எறும்புக்கு மூடி இருக்கிற டப்பாவில் இருக்கிற வாசம் தெரியும். நாய்க்கு சொல்றாங்க 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வாசம் தெரியுமா. சரி, நாய் ஓடும். என்னன்னு பார்த்தா அங்க 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு நாய் செத்து கிடக்கும். இந்த வாசம் இதுக்கு அடிச்சது 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். நமக்கு எங்க இங்க இருக்கிற குருமா குஸ்கா வேண்டாம் வாசம் அடிக்கலாம். அதுக்கு மேல எங்க அடிக்க போகுது நம்ம. அதனால சொல்ல மோப்ப சக்தியில நம்மளோட மிருகம் கூட. இப்படி ஒவ்வொரு சக்தியிலே 5 அறிவே மற்றதெல்லாம் கூட. 6வது அறிவு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இப்ப இந்த 6வது அறிவை எதுக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா, எனக்கு தெரியாது, என்னுடைய ரப்புக்கு தெரியும் சொல்றதுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனக்கு தெரியாது, என்னுடைய ரப்புக்கு தெரியும். அசான் தஹிப்பு ஷையன் வஹுவ குருஹுல் வஹுவ கைருல் லக்கும் அசான் தக்ருஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் அல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். அப்ப இஸ்திம்ராருடைய அர்த்தத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சொன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும்னு சொல்றது இருக்குது. அதுதான் எல்லாத்தோட பெரிய இல்ம். சில பேருக்கு எனக்கு தெரியும்ங்கிற மமதை ஏறுதே, அந்த மமதை தான் இந்த இக்திலாஃபுக்கு காரணம்.
ஒரு இஃப்திலாஃபுடைய அடிப்படை காரணம் இந்த மமதை. எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி நம்ம பையன் சொல்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு வீட்டுல, அது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற மமதை இருக்குதே, அவனுடைய அறிவை மறைச்சிருது. அந்த மமதையில சில சமயங்கள்ல திறமை சேரும். அந்த திறமையின் காரணமாக அவர் ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அது பார்க்கிறவங்களுக்கும் எதை சொன்னாலும் உலகத்தில் பின்பற்றுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. எதை சொன்னாலும் உலகத்தில் பின்பற்றுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றது, நம்ம நாட்டில் நல்லது சொல்றவங்க கூட கெட்டது செஞ்சாதான் மரியாதை கூட. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர்ற ஆளை விட கோமணம் கட்டிக்கிட்டு ஒரு சாமியார் இருந்தா அவர்கிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இவனை பாருங்க. அதை விட அதுவும் இல்லாத நிர்வாண சாமியார் இங்க இருந்தாரு, போயிட்டாரு. எங்க இருந்தாரு தெரியல, பக்கத்து ஊர்ல. மௌன குரு வேற, இது வேற இல்ல. மாஃபி ஷெய் மாஃபி லிபாஸ் வலாஃபி துப்பா வலாஃபி துப்பான். பஸ் போனீங்களா? இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல, அதாவது இப்படியும் ஒரு இன்சான் நான் ஹயாத்து தெரிஞ்சா நான் போய் பார்த்திருப்பேன். என்னன்னா ஆளை எப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறான். இங்க படம் போட்டிருங்க, திண்டுக்கல்ல நிறைய இடத்துல இப்படி கால் மேல கால் போட்டு காலமா போட்டிருக்கோம். அதுக்கு எதுக்கு சொல்ல வர்றேன்டா, இந்த நாட்டுல அடே இப்படி ஒரு நிர்வாணமா இருக்கிறான், இவன் எல்லாம் மனுஷனான்னு நினைக்காம அவர் கண்ணே திறக்க மாட்டாராம். எப்பாவது கண்ணு திறந்து அவர் கையில பாலை கொடுத்துட்டு, அந்த எருமை பல்லும் விளக்கல அது கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்டு அதுல பறக்கத்தான். இப்படி உலகத்துல நாட்டுல சட்ட போடவனோட போடாதவனுக்கு தான் மரியாதை கூட, அதை விட ஜட்டி கட்டினவனுக்கு அதை விட மரியாதை கூட. அப்படிதான் நம்ம நாட்டுடைய அந்த காலத்திலிருந்து சாமியார்களுக்கு முனிவர்களுக்கு தான் மதிப்பு கொடுத்து பழக்கம். என்ன சொன்னாலும் அது கேட்கறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, எந்த சாமியார் கூட கூட்டம் இல்லை, எந்த பாதிரி கூட கூட்டம் இல்லை, எந்த இது கூட கூட்டம் இல்லை. தொழுக வேணாம்னு சொல்லுங்க, அது ஒரு கூட்டம் சேர்ந்துடும். அது எப்படி சொல்லுங்க, அப்படி கூட்டம் சேர்ந்து சொன்னா வித்தியாசமா போயிடும். அதனால எங்கெங்க பாருங்க அங்கங்க ஒரு கூட்டம். இப்படி சில பேர் சேர்ற காரணத்தினால அவனுக்கு கொடுத்திருக்கிற சில பிரத்யோகமான கூர்மை, அதை வச்சு எனக்கு தெரியுங்கிற மமதை தான் இந்த வழிகேட்டுக்கு காரணம். ஒண்ணு. இரண்டாவது, எதையும் கோணலாக நேராக யோசிக்காம கோணலாக யோசிக்கிறது. இந்த மாசம் இதுல எழுதியிருக்காரு, இந்த சொல்லக்கூடாது ஆனாலும் என்ன பத்திரிக்கை, திருச்சி நஜாத்துல, அதாவது நெகட்டிவ் அப்ரோச் தான் நல்லதுன்னு எழுதுறாரு. நேரான அணுகுமுறை ஒன்னு இருக்கு, எதிர்மறை அணுகுமுறை, நேர்முறை அணுகுமுறை. நேர்முறை அணுகுமுறை நல்லதா, எதிர்மறை அணுகுமுறை நல்லதா என்றால் எதிர்மறை அணுகுமுறை தான் தேவைன்னு சொல்றாரு. அவருக்குள்ளதே எல்லாமே எதிர்மறையாத்தான் இருக்கும். குபுல்ல இருக்க வேண்டியது துபுர்ல இருக்கும், துபுர்ல இருக்க வேண்டியது குபுல்ல இருக்கும். அதாவது முன்பக்கம் இருக்க வேண்டியது பின்பக்கம் இருக்கும், பின்பக்கம் இருக்க வேண்டியது முன்பக்கம் இருக்கும். மூளையும் அப்படித்தான் இருக்கும். பெருமூளை இருக்கிற இடத்துல சிறுமூளை இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையில நீங்க மண்டை உடைச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், அது மூளையில மாற்றம் இருக்கும். மூளையினுடைய அமைப்பு ஒன்று இருக்கு, அதனுடைய மடிப்பு, அந்த மடிப்புல மாற்றம் இருக்கும், மடிப்புல ஓடுற நரம்புகள்ல மாற்றம் இருக்கும். வெறும் நடுபாகத்துல மட்டும் 50 லட்சம் சிறு நரம்புகள் இருக்கு. நடுபாகத்துல 2 பாகம் இணைக்குது, இந்த வலது பக்கம் இடது பக்கம் மூளை இணைக்கிறதுல 50 லட்சம் சிறு நரம்புகள் இருக்கலாம். வலது பக்கத்துக்கு பூரா இடது பக்கம் மூளை வேலை செய்யுது, இடது பக்கத்துக்கு பூரா வலது பக்கம் மூளை வேலை செய்யுது. யாருக்கு இடது பக்கம் மூளை அதிகமா வேலை செய்யுது அவங்களுக்கு ரொம்ப யோசனைகள் நிறைய வரும். இப்படி சில பேருக்கு வலது பக்கமே வேலை செய்யாம இடது பக்கம் வேலை செய்யும். அதுல உற்பத்தி ஆனவங்க தான் இவங்க. அந்த மமதையும் எதையும் நெகட்டிவ் அப்ரோச். நான் பல தடவை சொல்லியும் இருக்கிறேன். ஒரு பையன் குளிக்கிறதுக்கு ஒரு எங்க இருந்து தேவையில்லை, ஒரு மதுரசாலை, அங்க சுடுதண்ணி இருக்கிற பழக்கம், சுடுதண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க குளிக்கிறதுக்கு. ஒரு பையன் குளிக்க போனார், சுடுதண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டார். பிடிச்சி வச்ச பிறகு வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கு பிறகு இன்னொரு பையன் உள்ள போயிட்டார் குளிக்கிறதுக்கு. அடே வெளியே வாடா, நான் தண்ணி பிடிச்சி வச்சேன், நான் பைப்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து ஊத்தி வச்சிருக்கேன், அவன் வெளியே வர தயார் இல்லை. இவர் பார்த்தா கடைசி ஒண்ணும் செய்ய முடியல, மேலே ஏறி அந்த சந்தில கையை விட்டு திறக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி இப்படி பார்த்தா உள்ள இருக்கிற பையன் அந்த தொட்டி மேல உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்கான். நிஜமா நடந்தது, ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்கிறான். என்ன ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன சொன்னா அவன் ஒண்ணுக்கு இருந்துட்டு வெளியே வந்துருவான். இப்ப இவரு அதுல குளிப்பார். இது என்ன கிடைக்கும் இவனுக்கு? இது ஒரு கோணலான புத்தி சகோதரர்களே. உலகத்தை அப்படி ஆக்குறதுல உங்களுக்கு ருசி, எதையாவது எதிர்மறையா செய்யறதுல ஒரு ருசி. இது இயற்கையா சில பேருக்கு இருக்கு, அதுக்கு எதிர்மறையான அப்ரோச். அது அப்படி செஞ்சு பார்க்கணும், சில ருசி இயற்கையா மனுஷனுக்கு ஏற்பட்டு போயிருது. அப்படிப்பட்ட கோணல் புத்தி உள்ளவர்கள் தான் இவர்கள். ஆரம்ப காலத்துல என்னென்ன நடந்துச்சாதான் சொல்லுவேன், இப்ப சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் அப்படி மூடுதலாக போயிடுறது நல்லது. இந்த நபர்கள் சம்பந்தமாக இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவங்க அநேகமானவர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு நெருக்கம் இல்லாம போறது காரணமே என்னன்னு சொன்னா இவங்களுடைய எதிர்மறையான விளைவுகள், எதிர்மறையான சிந்தனைகள். எதை எடுத்தாலும் எதிர்மறையா சிந்திக்கிற பழக்கம் உள்ளது. இந்த 2 காரணத்தினால அவங்களுக்கு இந்த கோணலான புத்தி ஏற்படுது. இதுதான் அவர்களை தவறு கொண்டு போய் சேர்க்குது. சரி, ஆகையினாலே சட்டத்தினுடைய முரண்பாடுகளை எடுத்தரணும் யாராவது சொன்னா, இப்ப ரத்தத்தினுடைய மசாலாவில் சொன்னா அவர் பூரா தொழுக போறாரு, இவர் தொழுக போகல,
அவர் தொழுக போறார், இவர் தொழுக போகல. இந்த இடத்துல நமக்கு ரசூலுல்லாஹி தெளிவா சொல்லிட்டாங்க, அல் முஜ்தஹிது முஸீபுன் அல் முஜ்தஹிது முஸாபுன். இஜ்திஹாத் செய்த ஒரு மஸலாவை எப்படி தீர்மானம் செய்திருந்தாலும் சரி அவருக்கு சவாபு கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல இவர் தொழுதாரா தொழுகலையாங்கிறது இல்ல கேள்வி சகோதரர்களே. உமர் ஃபாரூக் மிரட்டினார், நீ என்ன முதல்ல அந்த ரத்தத்து மசாலா சொல்லிட்டு பதில் சொல்லாம வந்துட்டேன், நான் எந்திரிச்சு கேட்க போறேன். இல்லைங்க, இந்த ரத்தத்தை சொல்லிட்டு ஒருத்தர் தொழுவு போனாரு, அவருக்கு 27 மடங்கு சவாபு, இவர் வீட்டுக்கு போயிட்டாரு, ஓய்ச்சேந்து வந்து தொழுவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்களே. அது ஏற்கனவே என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நம்ம திண்டுக்கல் அஜர்த்து கேட்டாரு, இதுக்கு பிறகு நானும் இப்ப சொல்லிட்டேன், முன்னாலே பேசிட்டோம். ஆனால் அஜர்த்து மிரட்டினோட எனக்கு பயமாயிருச்சு என்ன பதில் சொல்றதுன்னு. இது வரைக்கும் பதில் எனக்கு வல்லாஹி தசவூர்லயே வரல, இதுக்கு என்ன பதில்ங்கிறது. இப்போ அல்லாஹு தாலா இந்த பதில சொல்லி அல்லாஹ் போட்டானதான் சொல்லணும், வேற சொல்றதுக்கு இல்ல. 2 பேருக்கும் ஒரே சவாபு கிடைக்கும் நான் சொல்றேன். யாருக்கு? ஜமாத்தோட தொழுதவருக்கு அதே சவாபு கிடைக்கும். யாருக்கு சவாபு கிடைக்கும்? வீட்டுக்கு போய் ஓய்வு செய்து போய் தனியா தொழுதா அவருக்கு அதான் சவாபு கிடைக்கும். ஏன்? 2 பேரும் அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள். ஆகையினால் இவர் முஜ்தஹித், அவர் முஜ்தஹித். தொழுததுக்கு தொழுகாதுக்கு சவாப், அல்லாஹ் சொன்னதை செஞ்சதுக்கு செய்யாததுக்கு தான் சவாப். நோம்பு வைக்கிறதுக்கு சவாப் என்றால் ஈதன்னைக்கு நோம்பு விடுறதுக்கு சவாப், சோறு சாப்பிடுறதுக்கு சவாப், பிரியாணி சாப்பிடுறதுக்கு சவாப். அது என்னங்க அங்க விடுறதுக்கு சவாப், நீங்க செய்யறதுக்கு சவாப். ஆமா, அல்லாஹ் சொன்னதை செய்யறதுக்கு பேர் சவாப். 100கணக்கான மசாலா நமக்கு முன்னால இருக்கு. அல்லாஹ் செய்ய சொன்னா செய்யறோம். பாருங்க, முஸ்தலிஃபாவுக்கு போகும்போது அரஃபாத்திலே வக்த் வந்துருச்சு, வழியில மகரிப் வக்த் வந்துருச்சு, தொழுகலாமா மகரிப்ல? முஸ்தலிஃபாவுக்கு போய் இஷாவோட சேர்த்தான் தொழுகணும். அது என்னங்க அப்படி விட சொல்லிட்டீங்களே, என் வயசுல ஒரு நாள் கூட நான் மகரிப் தவற விட்டது இல்லையே. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து சில பேருக்கு 2 வயசுலயே தெரியும் இந்த காலத்துல. விவரம் நமக்கெல்லாம் 17 வயசுல கூட தெரியல. அப்படி கூமுட்டைகளா இருந்து இப்படி வந்திருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் 2 வயசு 3 வயசுல விவரம் தெரியுதுங்க. நான் சொல்லியிருக்கேன், சும்மா 4 வயசு பையன் டிவில என்னமோ வந்துச்சான், அடே அசிங்கமா இருக்குது ஆஃப் பண்றான் அத்தா. பக்கத்துல சொல்ற அசிங்கமா இருக்கிறத ஆஃப் பண்றான் அத்தா, முடிச்சிடும் அது கொஞ்ச நேரத்துல. சின்ன பையன் சொல்றான், இது எங்க உலகத்துல அதிசயம் இல்ல, யாரு எங்க நடந்துச்சு எல்லாம் சொல்ல தெரியும். ஆனா இன்னும் நடந்துச்சுங்க. சின்ன பையன் அக்கா சொல்லிச்சு, அது கொஞ்சம் பெருசு, அது சொல்லிச்சு, டேய் நல்லா இல்லையடா கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறான்னுச்சு. நீ அங்கிட்டு போயிருக்கா தம்பி? அசிங்கமா இருக்கு, அது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான காட்சி. அவனே காமிக்கிறவன் பாதி தான் காமிக்கிறான், இது வரைக்கும் தான் காமிக்கிறான், கீழே காமிக்கல. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேன் தெரியும், அவ்வளவுதான். நாங்க உட்கார்ந்து இருந்தேன் எதிர்பாராம, அவ்வளவுதான். பாக்குறதுக்கு போகல, போன இடத்துல பாக்குறது வேற, பாக்குறதுக்கு போனது வேற. அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ்னு பார்க்க வேணாம்னு தான் நினைச்சேன். பார்த்துட்டு அவன் சொல்றான் அக்கா சொல்லுது, டே ஆஃப் பண்ணிடுறா கொஞ்சம் பொறுத்து போட்டுக்கலாம், என்னமோ இப்படி ஒரு சீன் ஆஃப் பண்ணிடு. இவன் சொல்றான், தம்பி நீ அங்கிட்டு போயிருக்கா? இவன் தம்பி, அது அக்கா. இந்த டிவி வந்த காலத்துல இதுல போட்டாங்க, இந்த பஸ்ல, எந்த பஸ்லங்க, நம்ம பழனி திண்டுக்கல் பஸ்ல முதல்ல போட்டாங்க. நான் பார்த்தது இல்லை அதுக்கு முதல்ல. அப்போ ஒரு நாள் வந்த பஸ்ஸுக்கு திண்டுக்கல் வர்றதுக்கு, நம்ம காலத்துக்கு முந்தி 10 வருஷம் இருக்கும். வந்தா பார்த்தது இல்லை, பார்க்கணும்னு நினைக்கவும் இல்லை, அப்படி ஒரு அதுல இது வரல. ஆனா அந்த பஸ்ல நான் ஏறின பஸ்ல, திண்டுக்கல் வர்ற பஸ்ல பார்த்தா டிவி இருக்கு. சரி சரி நம்ம பார்க்க போறதே எப்படி இருக்குன்னு பாத்துருமே அப்படின்னு உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல பின்னால இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தம் கேட்டுச்சு. பழனியில பிரபலமான ஹாஜியார் அவரு, உண்மை நடந்தது. சரி எங்க போய் உட்கார்ந்துருவாருன்னு நினைச்சேன். நேரம் என் பின்னால சீட்ல உட்கார்ந்துருக்காரு. முன்னால சீட்ல இருந்தா பரவாயில்ல, பின்னால சீட்ல உட்கார்ந்துருக்காரு. இப்ப நான் நிமிர்ந்து அவர் அஸ்தகுஃபிருல்லாஹ் பாரு, அவர் அப்படி பக்கா ஹாஜியார். நான் ஏற்கனவே ஒரு தடவை இங்க சொன்ன திண்டுக்கல் சொல்லும் போது இமாம் அபூ ஹனீஃபா கேட்டாங்க ஒருத்தர், அதாவது எல்லாத்திலும் இஸ்திக்பால கிப்லா முஸ்தஹப்னு சொல்லி வந்திருக்கு, ரொம்ப நல்லது. ஓய்வு செய்யும் போது கூட கிப்லா முன்னோக்கி உட்காரணும் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அவர் கேட்டாராம், அந்த ஆத்துல குளிக்கிறாரு. இப்படி நான் ஆத்துல குளிக்க போகும்போது, நான் குளிக்கும் போது அப்போ எந்த பக்கம் நான் கிபிலா முன்னோக்கி இருக்கிறது நல்லதா, இல்ல ஆத்துல எப்படி தண்ணி போதா அப்படி நிக்கிறது நல்லதா, எந்த பக்கம் முன்னோக்கி நிக்கிறது நல்லது, கிபிலா முன்னோக்கிறது நல்லதான்னு கேட்டார். இவன் அப்படி சரியான எரிச்சேன். ஆத்துல குளிக்கிறான், தண்ணியை பார்த்து ஒழுங்கா குளிக்கணும். இவன் பாட்டுக்கு எங்கேயாவது கிபிலா பாக்குறேன்னு சொல்லி இங்க காலை வாரி விட்டா, ஆத்துல தண்ணி சமயத்துல வேகமா போகும்.
அப்படின்னு சரியான இவன் அப்படி ரொம்ப கூர்மையான புத்தி. அதை பத்தி சொல்றது நீங்க நிறைய படிக்கணும். சீரத்து நோமான் படிச்சா போதும். மாதிரி எத்தனையோ இருக்குது. அரபியில இருக்கு, உருதுல இருக்கு, தமிழ்ல இருக்கு. அப்போ இவன் அப்படியே சரியா நினைச்சு வந்துச்சு. இந்த என்னோட அபிப்பிராயத்துல நீ துணி எங்க வச்சிருக்கிறியோ அந்த பக்கம் பார்த்து நிக்கிறது நல்லது. ஏன்னா தூக்கிட்டு போகாம கடைசியில் அந்த காலத்து நிர்வாணமாக குளிக்கிற பழக்கம். அந்த காலத்து நிர்வாணமா குளிக்கிற பழக்கம் சொல்லக்கூடாது. சொல்லட்டுமா? சிபிலி எதிர்த்து இங்க ஒரு சொல்லிட்டா சும்மா பழைய காலம் தானே. ஐயாம ஜாயிலி தானே அவர். சக்கிமங்கலாது எனக்கு சொன்னதே இல்லை வரைக்கும். அவரை பார்த்ததுனால ஏன் வந்துருச்சு. சக்கிமங்கலத்தை நிறைய பிள்ளைய ஓதுறாங்க. ஆரம்ப காலத்துல திருச்சியில நான் அங்க இருந்தேன். அப்போ சக்கிமங்கலத்துக்கு சில நேரம் பஸ் இல்லை. சிலைமானில் இறங்கித்தான் சக்கிமங்கலத்துக்கு போகணும். அப்ப நான் கேட்டேன், போறாங்க துப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஏப்பா ஆத்துல நிறைய பேர் இருந்தாங்க, இருந்தாரு நிறைய பேர் இருந்தாங்க. ஆத்துல தண்ணி வந்தா என்ன செய்வீங்க? என்ன தண்ணி வந்தா இறங்கி நடந்துருவோன்னு. அப்ப நிறைய தண்ணி வந்து இடுப்பு மேல எல்லாம் தண்ணி வந்தா என்ன செய்யுது? ஓப்போ தூக்கிட்டே வருவோம். இது வரைக்கும் வந்துட்டா அப்படியே தூக்கிடுவோம், அவ்வளவுதான். அப்படி நிர்வாகம் வந்து அதுக்கு கிராமங்கள்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, என்ன அஜீபான்னு இல்லையே. அதனால அப்படி பழக்கம் இருந்திருக்கு. அப்புறம் போக இறக்குவாங்க, தண்ணி குறையும் போது இறக்குவாங்களா. அதனால இமாம் நாங்க எரிச்சப்பட்டு நீ உன் துணி எந்த பக்கம் வச்சிருக்கிற அந்த பக்கம் பார்த்து நில்லு, ஏன்னா துணி தூக்கிட்டு போயிட போறான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஹுக்மை நிறைவேற்றுறதுக்கு பேர் தவாபி தவிர செயல் இந்த செயலா அந்த செயலா. அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, பட்டினியா கிடந்தாரா, சஹர் சாப்பிட்டா அல்லாஹ் தஆலா மலக்குகள் இஸ்திக்பார் செய்யறாங்க சஹர் சாப்பிடுறவங்களுக்கு. அதே நாள்ல மத்தியானம் சாப்பிட்டா மலக்குகள் இஸ்திக்பார் செய்வாங்களா? நோம்பு நாள்ல சஹர்ல சாப்பிட்டா சாப்பிட்டதுக்கு மலக்குகள் என்ன செய்யறாங்க? இஸ்திக்பார் செய்யறாங்க. சஹர் சாப்பிட்டா. சஹர் சாப்பிடாதவங்களுக்கு இது கிடைக்காது. சாப்பிடுறார் மலக்குடைய இஸ்திக்பார் கிடைக்குது, இவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இவர் அதே மனிதர் பகல்ல சாப்பிடுறாரு, அல்ல வழக்கல் அணைச்சாங்க. சாப்பிடுறதுக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் சவாப் இல்லைங்கிறது இல்ல. அல்லாஹ் சொன்ன நேரத்துல சாப்பிடுறதுக்கும் அல்லாஹ் சொன்ன நேரத்துல சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் தான் சவாப். இங்க இஸ்திஹாது படி அவர் ஒது செய்துட்டு வந்ததுல அவருக்கு சவாப், இவர் ஒது செய்யாம இஸ்திஹாது படி தொழுதாரு இவருக்கு சவாப். ரெண்டு பேருக்கும் சமமான சவாப் கிடைக்கும், எந்த சந்தேகம் இல்லை. யாருக்கா சந்தேகம் இருந்தா இன்ஷாஅல்லாஹ் கியாமத்துல பார்க்கலாம். அல் முஜ்தஹிது முஸாபுன். ஆகையினால இவங்களுடைய அகம்பாவத்தின் காரணத்தினாலே, எதை எடுத்தாலும் எதிர்த்து பேசுற காரணத்தினாலே, அதாவது சஹாபாக்களை கூட ஹஜ்ரத் உமர் தலாக்குடைய விஷயத்துல 3 தலாக்குன்னு தீர்ப்பு செய்தாங்க. இப்ப 3 தலாக்குன்னு தீர்ப்பு செய்ததை பத்தி ஹஜ்ரத் உமருடைய தீர்ப்புன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹஜ்ரத் உமருடைய தீர்ப்பு கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பது. குர்ஆனுடைய ஆயத்துடைய தீர்ப்பது. எந்த ஆயத்திலையும் காமிக்க முடியாது, எந்த ஹதீஸ்லையும் காமிக்க முடியாது. இது சவால். இது யார் 3 தலாக்கு 1 தலாக்குன்னு சொல்றாங்களோ, 3 தலாக்கு சொன்னா 1 தலாக்கு தான் நிறைவேறும் சொல்றாங்களோ அவங்களுக்கு சவால் இது. ஏதாவது ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்ல 3 தலாக்கு சொல்லி இது 1 தலாக்கு தான் 3 தலாக்கு இல்லைன்னு சொன்னதாக நிரூபித்தால் என்ன வேணுமோ கேட்கட்டும், அவன் கேட்கறதெல்லாம் செய்யலாம். கிடையவே கிடையாது. ஒரே ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸா மிகப்பெரிய ஆதாரம். ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்திலேயும் في زمن رسول الله صلى الله عليه وسلم وفي عهد ابي بكر وسنتين من خلافه عمر. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் ஹஜ்ரத் அபூபக்கருடைய 2 வருஷ காலத்திலேயும் ஹஜ்ரத் அபூபக்கருடைய খিলাফத்திலேயும் ஹஜ்ரத் உமருடைய 2 வருஷ கால খিলাফத்திலேயும் கான தலாக்கு ஸலாசி வாஹிதத்தன். தலாக்கு ஸலாஸ் ஒன்றாக கணிக்கப்பட்டது. பிறகு ஜனங்கள் அவசரப்பட்ட காரணத்தினால் 3 ஆக்கினார்கள். இந்த ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. இந்த ஹதீஸ் தான் அவருடைய மெயின் ஆதாரம். 3 தலாக் சொன்னாலும் 1 தலாக் தான் ஏற்படும், 3 தலாக் ஏற்படாதுங்கிறது அவருடைய மெயின் ஆதாரம். ஆனா இந்த ஹதீஸ்ல அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. முதல் காரணம், இந்த ஹதீஸ்ல இருக்கிற தாவூஸ் தாயிஃப், எல்லா இடத்திலும் தாயிஃப், அது ஒரு காரணம். இரண்டாவது, அப்படியே இந்த ஹதீஸை வச்சால கான தலாக்கு ஸலாசி, 3 தலாக் அப்படின்னு அர்த்தம் வருமே தவிர அத்தலாக்கு ஸலாசு 3 சொல்லப்பட்ட தலாக் சிஃபத் மௌசூப் இல்ல, முலாஃப் இலைஹி அர்த்தத்தின் காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே 3 தலாக் சொல்லுவது என்பது ஒத்தையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் உமருடைய காலத்திலே 3 தலாக்கை ஒத்தையாக சொல்லாமல் மொத்தமாக சொன்னார்கள். இதான் அர்த்தம். வேற அர்த்தம் யார் தாவா செய்யறாங்களோ மனித்தா ஃஅலைஹில் பயான் இலா யௌமில் பயான், இதுக்கு மாத்தமா யார் அர்த்தம் சொல்றாங்களோ வந்து சொல்லட்டு பார்க்கலாம். தலாக்கு ஸலாஸ் முதாஃப் இலைஹி சிஃபத் மௌசூப் இல்லை, பின்ன எப்படி இந்த அர்த்தம் வரும்? பிறகு ஹஜ்ரத் ருக்கானாவுடைய ரிவாயத் இருக்குது. அவங்க 3 தலாக் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் திருப்பிக்கன்னு சொன்னாங்க. ருக்கானாவுடைய ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. நீங்க எத்தனை நியத் செய்தீங்கன்னு கேட்டாங்க. தலாக் அல்பத்தான் இருக்குது. தலாக் அல்பத்தான் 3 தலாக் தான் அர்த்தம். 3 தலாக் மொத்தமா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க எத்தனை நியத் செய்தீங்க? வல்லாஹி வாஹிதத்தன்,
ஒன்றைத்தான் நியத்து செய்தேன். அப்ப எத்தனை நியத்து செய்தீங்கன்னு சொல்ல கேட்டாலே என்ன அர்த்தம்? 3 நியத் செய்தா 3 ஆயிருக்கும், நீங்க 1 நியத் செய்திருக்கீங்க, ஆகையினால் 1 ஆச்சுன்னு அர்த்தம். எத்தனை நியத்து செய்தீங்கன்னு கேட்டதே ஆதாரம் நமக்கு 3 நியத் செய்தா 3 ஆகுங்கிறது. இதுவும் விளங்கலைன்னா என்ன செய்யறது? கொண்டு போய் தீட்டணும். கொண்டு போய் நிறைய எக்கச்சக்கமான ஆதாரம். ஒரு ஹதீஸை பிடிச்சுக்கிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அந்த ஹதீஸ், இப்னு அப்பாஸே அதுக்கு மாத்தமா தலாக் ஒரு ரிவாயத்துல ஒரு ஃபத்வா கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் 3 தலாக் சொல்லிட்டு வந்து கேட்டாரு, என்னங்க வந்து நான் 3 தலாக் சொல்லிட்டேன், என்ன செய்யறது? இப்ப அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா சொன்னாரு, நீங்க அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க, இப்ப வந்து யா இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ், நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழி ஏற்படுத்தலேன்னு சொன்னா. ஹஜ்ரத் உமர் வழி ஏற்படுத்தலேன்னு சொல்லல, அல்லாஹ் வழி ஏற்படுத்தலே. இந்த ஆயத்தோதி காமிச்சாங்க. எங்க இருக்குது ஆதாரம்? நிறைய எழுதி இருப்பாங்க. அதை எழுதிட்டு ஹஜ்ரத் உமருடைய செயலுக்கு ஹஜ்ரத் உமர் அல்லாஹ்விடம் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டியது. அவர் எழுதுறாருங்க, முத்தலாக்கு முந்தி ஒரு எழுதியிருந்தாரு, ஹஜ்ரத் உமருடைய செயலுக்கு ஹஜ்ரத் உமர் அல்லாஹ்விடம் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும், நாம் அதற்கு பொறுப்பு இல்லையா? ஹஜ்ரத் உமர் உங்களை கூப்பிட்டாங்க பொறுப்புக்கு, பாசி பருப்புக்கு வேண்டாம் கூப்பிடலாம். ஹஜ்ரத் உமருடைய செயலுக்கு நாம் பொறுப்பில்லை. ஹஜ்ரத் உமருடைய செயலை மத்த அபூ ஹனீஃபா போன்ற இமாம்கள் 3 தலாக் 1 தலாக் 3 தலாக் என்று எடுத்திருப்பது அர்த்தமற்ற செயலாகும் எழுதியிருக்கிறார். எதை விமர்சனிக்கிறதுக்கு எந்த வார்த்தைன்னு கூட தெரியாது. இப்படி மாறிக்கொண்டே இருப்பார்கள் சகோதரர்களே. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம், பிறையுடைய விஷயத்துல முன்னால சொல்லியிருந்தாலும் உலகத்துல எங்க புற பார்த்தாலும் பூரா உலகத்துக்கும் பிற தெரிஞ்சிருச்சு. சென்ற இங்க ஒரு கருத்தரங்க நினைச்சப்ப கூட பிறையை பத்தி இங்க சில விஷயங்கள் பேசணும். இப்போ அது நீண்ட விவகாரம். அது பிறை உலகத்துல ஒரு இடத்துல தெரிஞ்சா எல்லாரும் போதுமா வேண்டாமா? வானத்துல புற இருந்தா போதுமா வேண்டாமா? நம்ம கண்ணுக்கு தெரியுமா வேண்டாமா? அப்படின்னா மார்க்கம் இலகுவானது. கண்ணுக்கு தெரிஞ்சா செய்ய, கண்ணுக்கு தெரியல இல்ல, அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் இங்க நிம்மதி ஹஜ்ரத்மார் பதில் சொல்லுவாங்க. என்ன கேள்வி எது சம்பந்தமானதும் கேட்கலாம் தாராளமா. ஆனா கேட்கறவங்களும் பொறுமையா கேட்கணும். சந்தேகத்தை கேளுங்க, எங்க மேல சந்தேகப்பட்டு கேட்காதீங்க.